தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென் தில்லை மன்றினுள்ளாடி போற்றி, இன்றமக்கு ஆரமுது ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த கண்டார் இணைத்தாள் போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்று உயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகரு மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகரு உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பெருமானுடைய பெருமாளுடைய திருவிழிகளை நான் மனமொழிமைகளால் வணங்கிக் கொடுக்கின்றேன். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அன்பர் செய்யாதவர்களே, சிவனைய செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் மனங்கணிந்த வணக்கம். அருள்நந்தி சிவத்தினுடைய சிவஞான சித்தியார் என்ற அரிய நூலை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு கூட்டியிருக்கிறது. நேற்றைய நாளில் காப்பு செய்யுள் என்ற விநாயகருடைய வணக்கத்தை நாம் பார்த்தோம். சைவ சித்தாந்த பார்வையிலே விநாயகர் வணக்கத்தை பார்க்கிற பொழுது எவ்வளவு ஆழமான விஷயங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் நேற்று கண்டோம். முதலாவதாக தோத்திர முறைகளிலே திருமுறைகளில் விநாயகருக்கு காப்பு செய்யுளாக எதுவும் காணப்படவில்லை. விநாயகரை பற்றிய பாடல்கள் நமக்கு 11ஆம் திருமுறையில் தான் கிடைக்கிறது. இருந்தாலும் விநாயகரை பற்றிய குறிப்புகளை திருமுறைகளிலே மூவர்முதல்கள் பாடுகிறார்கள். தேவாரம் பாடுகின்ற முறையாக பாடுகின்ற ஓதுவார்கள் முதலில் 4வர் துதி தான் பாடுவார்கள். நம்முடைய சைவ மரபிலே 4வர் துதி முதலிலே சொல்ல வேண்டும். அதற்கு பின்னால் கணபதி வணக்கம் வழிபாடு என்று வந்த பின்னாலே தனியாக திருமுறையில் கணபதிக்கு என்று வணக்கவில்லை. அதனால் ஞானசம்பந்தர் பிடியதன் உருவம் என்று சொன்னதற்கு காரணம், விநாயகருடைய புராணத்தில் விநாயகருடைய வரலாற்றில் விநாயகர் தோற்றம் பற்றிய பல கருத்துக்கள் மாறுபாடாக இருக்கின்றன. அவையிலே கூட சொல்ல முடியாத அளவிற்கு அந்த புராணங்கள் அப்படி இருப்பதாலே அதற்கு ரொம்ப அருமையாக ஒரு வரையறை செய்வது போல விடை சொல்லியிருக்கிறார் திருஞான சம்பந்தர். அதுதான் நாமும் கொள்ள வேண்டியது. புராணங்களிலே அவரவர்கள் என்ன சொன்னாலும் பிடி அதன் உரு உமை கொள மிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி. தன்னுடைய அடியாருடைய துன்பத்தை எல்லாம் தீர்ப்பதற்கு, இடையூறை தீர்ப்பதற்கு வருகின்ற, அதற்காக அருளி செய்திருக்கின்ற அதிகாரமூர்த்தியாக இருப்பது கணபதி. கடி கணபதி வர அருளினான். யார் என்றால் பலிவலமுறை இறை என்று பாடலை முடிக்கிறார். அப்படி சொல்லுகிற பொழுது விநாயகருடைய தோற்றத்தை அவர் சொல்லுகிற பொழுது காஞ்சி புராணத்திலே இதை சிறப்பாக சொல்லி இருக்கிறார்கள். நம்முடைய சிவஞான முனிவர், இதற்கு உரை எழுதுகின்ற சிவஞான முனிவர் அவருடைய தொண்டு சிற்றிலக்கியங்கள் எல்லாம் நிறைய எழுதியிருக்கிறார். மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். பல சுலோக பஞ்சாங்கத்தை மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். சிவஞான போதம் என்ற ஒரு அரிய நூலுக்கு மாபாடியம் செய்துவிட்டு சிற்றுரை ஒன்று எழுதியிருக்கிறார். சிவஞான சித்தியாருக்கு சுபக்கத்துக்கு நாம் படித்துக் கொண்டிருக்கிற சுபக்கத்திற்கு உரை எழுதியிருக்கிறார். புராண வகையிலே காஞ்சி புராணம் என்பது ஒரு அரிய நூல். அதை நாம் எல்லாம் படிக்க வேண்டிய ஒரு நூல். இப்பொழுது காஞ்சிபுரத்தை திருமறை அருட்பணி அறக்கட்டளை அதை இப்பொழுது அச்சிட்டுக் கொண்டிருக்கிறது. இதே போல படிக்க வேண்டிய நூல். நம்முடைய வகுப்பிலே கூட அதை படிக்க வேண்டிய ஒரு நூல். அது பல செய்திகளை சொல்லுகிறார். அதில் தான் நமக்கு சொல்லுகிற பொழுது ஒரு குறிப்பு, பிரணவம் என்று சொன்னால் நமக்கு பிரணவம் தெரியும், ஓங்காரம் என்று தெரியும் பொதுவா.
அது ஓம் அல்லது ஓங்காரம். அதைத்தான் பிரணவம் என்ற வார்த்தையை நாம் சொல்லுகிறோம். இந்த நவம் என்றால் புதுமையின் அர்த்தம். பிர என்பது உபசர்க்கமாக சொல்வது, அது முன் ஒட்டுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த ஆங்கிலத்தில் ப்ரீஃபிக்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி உள்ளது. அது அதுக்கு பெரிய அர்த்தம் கிடையாது, இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு அர்த்தம் நமக்கு சொல்லுகிறோம். பிர என்பதற்கு அவர்களுடைய வடமொழியிலே பல அர்த்தங்கள். இப்ப பிரதோஷம் என்று நமக்கு தெரியும், நன்றாக தெரிந்து கொண்டு அந்த இடத்துல பிர என்பதற்கு பெரிய அர்த்தம், பெரிய தோஷம் அதுதான் என்று அர்த்தம். அதுபோல அந்தந்த இடத்திற்கு ஏற்றாற் போல இந்த பிர என்பது நமக்கு வழங்கும், இந்த பொருள் வழங்கும். இதுல நவம் என்பதுதான் மிக முக்கியம், புதுமையின் அர்த்தம். நவம்னா புதுமை. ஓங்காரத்திலிருந்து புதிய புதிய சொற்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மொழி, எந்த மொழியா இருந்தாலும் சரி, எந்த மொழியாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு வளர்ந்து இதோடு சொற்கள் முடிந்து விட்டன என்று எந்த மொழியும் நின்று விடுவதில்லை. இந்த மொழி தோற்றம் என்பது தொடர்ந்து வருகின்ற ஒரு செயல். 20ஆம் நூற்றாண்டிலே சில சொற்கள், புதிய சொற்கள் தோன்றலாம். 21ஆம் நூற்றாண்டிலே புதிய சொற்கள் தோன்றலாம். இப்ப நமக்கு தெரியும், கம்ப்யூட்டர் உலகம் தெரியும். இந்த கம்ப்யூட்டர் உலகத்தை கணினி உலகத்தில் 1990 நான் முதல் முறையாக சிங்கப்பூருக்கு வருகிறேன். போத்தவங்க பசிறாங்க கும்பாபிஷேகம், சிவன் கோயில் அப்பதான் கட்டி கும்பாபிஷேகம், முதல் கும்பாபிஷேகம். இப்ப 3 நடந்து போச்சு. முதல் கும்பாபிஷேகம் 1990. நான் வந்து இறங்கி அந்த கோயிலுக்குள்ள போற நேரம் என்ன கோயிலுக்கு தான் கொண்டாந்தாங்க. அப்புறம் தான் தங்க இடத்துக்கு போனாங்க. கோயிலுக்குள்ளே செல்லுகிற பொழுது மேலே மாடிப்பள்ளியில் சென்று மாடியில் சென்று காஃபி குடிக்கிறதுக்காக அழைத்தார்கள். போன பொழுது அங்கே இருக்கின்ற அன்பர்கள் கேட்டார்கள், உங்களுடைய கல்லூரிகளிலும் மற்ற கணினி வகுப்பு வந்தான்னு கேட்டாங்க. கணினி வகுப்பு என்று கேட்டது எனக்கு ஒண்ணுமே புரியல. 1990 கணினி இங்க சொல்றாங்க, சிங்கப்பூர்ல சொல்றாங்க. எனக்கு கணினின்னா எனக்கு முதல்ல புரியும், என்னையா சொல்றீங்க? இல்லைங்க கணினி, அப்புறம் கம்ப்யூட்டர்னா, ஓ கம்ப்யூட்டர் கணினி சொல்லுகிறீங்களா? நாங்கள் கணிப்பொறி என்று சொல்லுவோம். அந்த சமயத்துல அது கணிப்பொறி தான் சொல்லிட்டு இருக்கோம், தமிழ்ல கணிப்பொறின்னு. அது கணிப்பொறினா ஒரு மாதிரி எலிப்பொறி மாதிரி இருக்குன்னா அப்புறம் மாத்தினாங்க, அதை மாற்றி கணிப்பான் அப்படின்னு சொன்னாங்க. கணிப்பான் என்பது ஆண்பாலுடைய விகுதி, அது இல்லையா? வருவான் போவான் படிப்பான் மாதிரி ஆண்பால் விகுதி. ஆண்பால் விகுதியா இருப்பது அக்ரணிக்கு வரக்கூடாது என்பது விதி. அதனால அது கணிப்பான்னு சொன்னா அது ஒருவேளை ஆனா பெண்ணா இல்லை யாரு என்ற மாதிரி ஆயிடும் இல்லையா, உயர்தனையா போயிடக்கூடாது. அதுவும் கிடையாது என்று சொல்லி அதற்கு பின்னால் தான் கணினி என்று வந்தது. அது ஏறக்குறைய நான் 1990 இங்கே என்று சொன்னால் அங்க வர்றதுக்கு ஏறக்குறைய 1995 ஆண்டுகளுக்கு மேல ஆயிற்று அங்க வர்றது. அப்ப ஒரு புதிய சொல் வந்தது. இப்ப நீங்க அந்த கணினி என்பதை வைத்துக் கொண்டு நீங்க பார்த்தீங்கன்னா எத்தனை புதிய சொற்கள் தமிழ்ல வந்திருக்குது. அந்த மாதிரி நீங்க பார்த்து எல்லா வகையான அறிவியல் துறையிலும் தமிழாக்கம் செய்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் பலவற்றை. நம்முடைய இயல்பே கூட தமிழ் இலக்கிய ஆசிரியர்களும் சரி, இலக்கண ஆசிரியர்களும் சரி, ரொம்ப அதுல ஜாக்கிரதையா இருந்திருக்காங்க. வேறு ஒரு மொழி நமக்கு அதிகமாக வரக்கூடாது என்பது இருக்கிறார்கள். நீங்க கர்ப்பக்கிரகம் என்று ஒரு வார்த்தை இருக்குது, இப்ப நம்ம சொல்றது அடிக்கடி. அது கர்ப்பக்கிரகம்னா எல்லாருக்கும் புரியும். அதற்கு தமிழ்ல கருவறை என்று சொல்றாங்க. இன்றைக்கு கருவறை என்று வந்துருச்சு பெயர். கர்ப்பம் என்றால் கரு, கிரகம் என்றால் அறை என்று அப்படியே வேர்ட் டு வேர்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கருவறை என்று நாம் மொழிபெயர்த்து, அது தப்பு கிடையாது. ஏன்னா சில சொற்களை நம்ம அப்படி மொழிபெயர்க்கலாம். ஹனிமூன் இருக்குது, தேன் நிலவுன்னு சொல்லிருக்கு இல்லையா? ஹனின்னா தேன், மூணுனா நிலவு. அது என்ன அர்த்தம்னா தேன் நிலவு நல்லா இருக்கு, அழகா இருக்கு தேன் நிலவு. அப்போ மொழிபெயர்த்தாலும் கூட அந்த மொழியில அந்த பிளேவர் குறையில இல்லையா, அழகா இருக்குது இல்லையா? அந்த மாதிரி சில மொழிபெயர்ப்பு இடம் கொடுக்கும். அதுபோல கருவறை என்பது இன்றைக்கு எளிமையா புரிஞ்சுது. பழைய காலத்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க பார்க்கிற பொழுது கர்ப்பக்கிரகம் சொல்லி ஆகணும். அதுக்காக என்ன பண்ணாங்க, அந்த வார்த்தை இப்ப 10 பட்டு இருக்கு நமக்கு. கருவொடு பெயரிய திருநிலை. இப்போ திருநிலை என்று சொன்னாலே போதும். இப்ப நம்முடைய சந்நிதிக்கு, பெருமானுடைய சந்நிதிக்கு நீங்க திருநிலை என்று சொன்னால் அதை விட ஒரு ஆப்டா ஒரு வேர்டு கிடையாது. நீங்க பாருங்க, தமிழ் சென்று அடையாத திருவடையான் திருவாளன் என்றெல்லாம் அவனை சொல்றோம். அப்ப திரு என்பதற்கு சிவமே பெரும் திரு எய்திட்டிலேன் என்று திரு என்பதற்கு எத்தனை சொல்ல அர்த்தம் நம்ம சொல்றோம். அவர் சொல்றாரு, அப்பர் பாடுகின்ற பொழுது சிவனும் நாமம் அல்லது அறையோ உலகில் திருநின்ற செம்மை உள்ளதே, திருநின்ற செம்மை என்றெல்லாம் பாடுறார். அப்போ இவர்கள் ஏதோ ஒரு கர்ப்ப கிரகத்துக்கு அந்த காலத்து கருவொடு பெயரிய திருநிலை என்று, இந்த திருநிலை என்பது இன்னைக்கு நமக்கு கருவறைக்கு பொருத்தமா இருக்கும் சொல்றதுக்காக. அப்ப என்ன ஆகுறதுன்னா, ஏன்னா கருவறை என்கிற பொழுது
பெண்களுடைய தாய் வயிற்று அதுவும் கருவறை தானே, அதுவும் நம்ம காரிட்ட ஆணவ கருவறையில் தாய்மான பார்ப்பது அதே வார்த்தை சொல்றார். பெண்களுடைய வயிற்று கருவறைன்றதுக்கு காரிட்ட ஆணவ கருவறைன்னு ஒரு வார்த்தை போடுறாரு பார்க்கும். அது போல கண்ணீரா குழவி இருப்பது போல என்று சொல்றாங்க. அதுக்கு இன்னும் பெட்டரா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ற பொழுது திருநிலை என்பது ரொம்ப பொருத்தமா இருக்குது. அப்போ மொழிபெயர்க்கிற பொழுது அவர்கள் ஜாக்கிரதையாக தமிழாக இருக்க வேண்டும் என்று எண்ணிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அது இப்ப காலப்போக்கில் நிறைய எளிமையா போச்சு. இப்போ சொற்களை மொழிபெயர்க்கிறது எளிமையா போச்சு. அது ஒரு துறையாக மொழிபெயர்ப்பு ஒரு துறையாக போயிருக்கு. அதனால சொற்கள் எந்த மொழியும் நின்று விடுவது கிடையாது, வந்து கொண்டே இருக்கும். அதனால என்ன பண்ணாங்க, புதிய புதிய சொற்கள் வருவதாலே, இது ஓசை தானே, ஓங்காரம் வெறும் ஓசை தானே, ஓசைதான். அதிலிருந்து பல வகையான சொற்கள் வருவதாலே புதிய சொற்கள் வருகின்றது. எனவே பிரணவம் என்று வைத்திருக்காங்க. இது நமக்கு சாதாரணமா பிரணவத்தை பற்றி சொல்லுகின்ற விளக்கம். இதுக்கு மேற்பட்டு இதுக்கு ஒரு தெய்வத்தன்மை தருகிறார்கள். ஏனென்றால் பெருமான் முதலையாக நமக்கு தோற்றத்திலே ஓசைத்தான் கொடுத்திருக்கிறான். முதல்ல ஓசைதான், அப்புறம் தான் பொருள். எனவே ஓசையை கொடுத்திருக்கிறான் பொழுது ஓசைக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது பிரணவம் என்பதாலே, ஓங்காரம் என்பதாலே அதற்கு ஒரு தெய்வத்தன்மை நாம கொடுத்திருக்கிறோம். ஓங்காரம் என்பதையே நாம் சிறந்த ஒரு சொல்லாக, அது சொல்லல்ல, ஓசைதான், ஒலிதான், இருந்தால் அது வழிபடுக்கிறதுக்குரியதாக நாம் எடுத்துக்கொண்டு ஓம் என்றும் ஓங்காரம் என்று சொல்றோம். அதை பிராணமாக சொல்ற பொழுதுதான் நமக்கு வருகின்ற இந்த ஓங்காரத்திற்காகத்தான் வடிவமாகத்தான் நமக்கு விநாயகர் கொண்டிருக்கும். ஓங்கார வடிவமாக ஓசையாக இருக்குது. அந்த ஓசைக்கு ஒரு வடிவம் கொடுக்க வேண்டும் என்றால் ஓங்காரம். நீங்க விநாயகர் நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய வடிவத்தில் அந்த தும்பிக்கையிலிருந்து தொடங்கணும். தும்பிக்கையிலிருந்து தொடங்கி இப்படி கொண்டு போய் ஒட்டை கொம்போடு சேர்த்து இப்படி வச்சுனா அவருடைய கால் என்று சொன்னால் ஏறக்குறைய ஓம் என்பது போல வரும். அது ஓங்கார வடிவமாக இருக்கின்ற பெருமான் என்று விநாயகர் சொல்லி, அந்த ஓங்காரத்துக்கு விளக்கம் சொன்னவர் முருகர் என்று சொல்லி, முருகப்பெருமான் ஓங்காரமாக இருக்கின்றார். அவர் ஏறி இருக்கின்ற மயில் ஓங்கார மயில் என்பார்கள். அந்த மயில் ஒற்றை காலை தூக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா, தோகை எப்படி விரித்திருக்கும் பார்த்தீங்கன்னா, அதுவும் ஓம் என்பது போல இருக்குன்னு சொல்லி விநாயகரும் முருகரும் ஓங்காரத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி, அந்த ஓங்கார வடிவம் என்று சொல்லி நமக்கு நடராஜ பெருமானுக்கு சொல்றது திருவாசி இருக்கு இல்லையா, அது ஓங்காரமே திருவாசி என்று, திருவாசி ஓங்காரமாக இருக்கிறது. அதுல நீங்கா எழுத்தே நிறை சுடராம் என்று வருது. நீங்க அந்த நடராஜ பெருமானுடைய திருவாசியை பார்க்கிற பொழுது சின்ன சின்ன சுடர்கள் அங்கங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த சுடர்கள் எத்தனை இருக்க வேண்டும் ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 51 எழுத்து நமக்கு வடமொழியில 51 சுடர்கள் இருக்க வேண்டும் என்று ஒரு கருத்து. இதெல்லாம் 51 எழுத்துக்கள் எடுத்து இதை என்ன சொல்றாங்க, இதுல கருத்து வேறுபாடு இருக்கு, அதுக்காக சொல்றேன். அந்த திருவாசிகள் 51 சுடர்கள் என்று இருக்கிறதே, அது எழுத்து என்று சொன்னால் வெளிப்படுகின்ற எழுத்தாக போயிடுது. இப்போ வடமொழி எழுத்துன்னா ஒரு மொழிக்கு உரிய எழுத்தா போயிடுது. ஏன்னா சார் அப்ப தமிழ் கிடையாதா அப்படின்னு நமக்கு தமிழ்காரன் நம்ம கேட்கணும். நடராஜ பெருமான் நமக்கு உரியவர், அது போய் அங்க இருக்கிற சொல்ற வடமொழி சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுக்காக என்ன செய்தார்கள், அதுக்காக அல்ல, உண்மை அதுதான். பல பேர் தெரியாமல் அப்படி 51 எழுத்தா இருக்கணும் என்றுதான் சொல்லிட்டாங்க. தமிழ்ல கேட்டாங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு 30 எழுத்து தானே, 30 எழுத்துக்குள்ள அது அடங்கி போச்சுன்றாங்க. 51 எழுத்து 30 அடங்கி போச்சு என்றெல்லாம் அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சமாதானப்படுத்துறது தான் தவிர உண்மை இது கிடையாது. அது ஒருபுறம் இருந்தாலும் இந்த எழுத்துக்கள், அந்த ஓங்காரத்தில் நடராஜ பெருமானுடைய ஓங்காரத்தில் இருக்கின்ற எழுத்துக்கள் பீஜாட்சரம் என்று சொல்லுவாங்க. பீஜாட்சரம் என்றுதான் கொள்ளணும். அதாவது வித்தெழுத்துக்கள், வித்தெழுத்து என்று கொள்ளணும். வித்தெழுத்துக்கள் என்றால் அடிப்படையாக இருக்கின்ற ஓங்காரம், அதிலிருந்து வருகின்ற ஹாம் ஹோம் ஹவும் என்று போல எல்லாம் வருது இல்லையா, இவையெல்லாம் பீஜாட்சரங்கள் என்று சொல்லி அது அடிப்படை எழுத்துக்களாக நாம் கொள்ளுகிறோம். ஓம்காரம் என்று வெளிப்படுகிற போது எப்படிலாம் வெளிப்படுக ஓசையாக என்பதற்கு அது பீஜாட்சரம் என்று சொல்லி, பஞ்சாட்சரத்தை கூட பீஜாட்சரத்தோடு சொல்லலாம் என்று இருக்கிறது. மற்ற வகையான மந்திரங்களுக்கும் பீஜாட்சரம் என்று ஒன்றுன்னு பார்க்கலாம். அது வித்தெழுத்து என்று சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் சொற்களையும் வைத்துக்கொண்டு ஓசையை வைத்துக்கொண்டு அதுக்கு ஒரு தெய்வத்தன்மை ஏற்றி சொல்வதாலே என்ன செய்தாங்க, விநாயகர் வடிவம் ஓங்கார வடிவமா இருப்பதாலே ஞானசம்பந்தர் போன்றவர்களுக்கு இதில் ஒரு வரையறை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு எண்ணம் வருகிறது. அதனால அவர் என்ன செய்தார், பிடிகதன் உருவமை குழமைக்கு என்று சொல்ற பொழுது அந்த ஓங்காரம் என்பது இப்படிதானே இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம சரியா பார்த்தோம்னா இப்படி போய் இப்படி அப்படி இருக்கும், ஓம் என்று இருக்கும். இது ஏறக்குறைய யானை வடிவம் போல இருக்கிறதுனால ஏறக்குறைய யானை வடிவம் தான். அது ஆண் யானையும் பெண் யானையுமாக இருப்பது போல, அந்த ஆண் யானையும் பெண் யானையுமாக சேர்ந்திருப்பது போல அந்த ஓங்காரம் இருக்கிறது என்று சொல்லி
சித்திர மண்டபத்திலே, கைலாயத்திலே சித்திர மண்டபத்திலே பார்வதி பரமசிவனுடைய ஓவியங்களை காணுவதற்காக போகிற பொழுது வாசல்லையே இந்த ஓம் என்றது இருப்பதை பார்க்குது. இது யானை வடிவமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த யானை வடிவமாக ஆண் யானை பெண் யானையாக எனக்கு தோன்றுகிறது என்று சக்தியாக இருக்கிற உமைய சொல்ல, அதற்கு மேல் அப்பொழுது அவர்கள் ஆண் யானை பெண் யானையாக மாறி சேர்ந்து பிறந்தார் என்றெல்லாம் புராணம் வருது. அதெல்லாம் நமக்கு அவர்களுக்கு நமக்கு தான் அதெல்லாம் ஒன்றை தவிர சேர்ந்து பிறக்கிறதுலாம் அவங்களதான் அதெல்லாம் கிடையாது. அதான் அழகா பாடுறார் ஞானசம்பந்தர். பிடி அதன் உரு உமைகொலைன்னு. உமைகொலை என்றால் உருவத்தை கொள்ளர் எழுதுறாங்க, அது அல்ல. இந்த ஓங்காரத்திலே பிடி போல் இருக்கின்ற பெண்யான உருவத்தை தான் மனசிலே எண்ணினார்கள். கொலை என்றால் மனசிலே கொள்ளன்னு அர்த்தம். மனதிலே வாங்கினார். சங்கல்ப மாத்திரை எல்லாவற்றையும் பெருமான் செய்யறது சங்கல்ப மாத்திரைன்னு சொல்றோம். எந்த கருவியும் அவனுக்கு வேண்டியதில்லை, செயல் என்று சங்கல்ப மாத்திரை தான். எனவே பிடியதன் உரு உமை கொலை அவர் ஆண் யானையாக இருக்கின்ற அந்த அவர் அந்த ஆணையாக நினைத்தார். அந்த நினைத்ததுனாலே அந்த ஓங்கார வடிவமாக விநாயகர் பிறந்தார், கடி கணபதி வந்தான் என்று அவர் சொல்றார். அதனால இதான் அந்த பாட்டுக்கு தான் அடிப்படையாக அர்த்தம். பிடியதன் உருவமை கொள்ள மிகு கரியது வடி கொடு தான் வடி கொண்டார். வடி கொடுனா தன்னுடைய வடிவத்தை கொண்டு அர்த்தம். வடி கொடுன்னு இருக்கு இல்லையா, அது கொடுனா கொண்டு அர்த்தம். வடிவத்தை இவர் கொண்டார், பிடி உருவத்தை அந்த மனசுல கொண்டார்கள். கடி கணபதி வந்தான் என்று சங்கல்ப மாத்திரையிலே பிறந்தான் விநாயகர் பெருமான் என்றுதான் காஞ்சி பலிவலத்தில் பாடுறார் ஞானசம்பந்தர். இதை காஞ்சி புராணத்தை சொல்றபோது என்ன சொல்றாருன்னா, இப்போ பிரணவம் என்பதனாலே இது ஒன்று சிவப்பிரணவம் என்று ஒன்று, சக்தி பிரணவம் என்று ஒன்று. இது நீங்க காஞ்சி புராணத்தில் பார்க்கலாம். பிரணவத்தை ரெண்டா வைக்கணும். சிவப்பிரணவம் என்றும் சக்தி பிரணவம் என்றும் வைத்து ஆ உ மா இல்லையா, அதான அந்த பிரிவு. ஆ உமால இம்முன்னு வைத்துக்கொள்ளணும். ஆ உ மா அகாரத்தை முன்னே சொல்லுகிற பொழுது ஓம் என்று வரும். ஆ என்று சேர்ந்தா வரும் இல்லையா, ஓம் என்று வருது. இப்படி அகாரத்தை முன்னே வைத்து சொன்னால் அது சிவப்பிரணவம். சிவப்பிரணவம். இந்த உகாரத்தை முன்னே வைத்தா உ மா அ என்று சொன்னால் உமா என்று வரும். உமா என்று வந்தால் அது சக்தி பிரணவம். இதான் உமைன்னு நாம் சொல்றோம். உமா என்பது இது சக்தி பிரணவம். உ மா அ உமா என்று வரும். அப்ப உகாரத்தை முன்னே வைத்து உமா என்பது சக்தி பிரணவம் என்றும், அகாரத்தை முன்னே வைத்தால் சிவப்பிரணவம் என்றும், சிவம் சக்தியாக சேர்ந்திருக்கிறது ஓங்காரம். எப்படி சிவலிங்கத்துக்கு நாம் சிவசக்தின்னு சொல்றோமோ அதுபோல ஓங்காரமும் சிவசக்தியாக இருக்கிறது என்பதுதான் அந்த ஓங்காரத்திற்குள்ள ஒரு சிறப்பு. இது பொதுவாக நமக்கு மொழி என்ற முறையிலே ஓங்காரமா இருக்கிறது. இதுக்கெல்லாம் நமக்கு விளக்கெல்லாம் கொடுத்துதான் நான் உங்களுக்கு உண்மை விளக்கம் நிறைய சொல்லியிருக்கிறேன். அதாவது ஓம் என்பது என்ன மொழி என்றால் ஓ தான். அது ஓ என்று இறைச்சல், ஓ என்று கத்தினான் என்றெல்லாம் சொல்லுவோம். ஓ தான். அந்த ஓ என்று சொல்லி முடிச்சோம்னா இன்னும் வந்துடும் இல்லையா. அதனால ஓம் என்று வர்ற பொழுது அந்த இம் தனி எழுத்தா இல்லை, அதுக்குள்ளே அடங்குது என்பதெல்லாம் இங்க போடுவாங்க. ஓம் தனியா போடுறது கிடையாது, தனி எழுத்தா போட மாட்டாங்க. ஓம் அப்படின்னு முடியுது, அதிலே முடிஞ்சு போச்சுன்றாங்க. அப்போ இந்த ஓங்காரம் என்பது அடிப்படையாக இருக்கின்ற ஓசை தான். ஆனால் இது என்ன மொழி என்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஓசையில போய் என்ன மொழி இருக்குது? எல்லாம் மொழி தான், அது அடிப்படை. இருந்தாலும் நம்முடைய ஆசை, அதுக்காக மறைவடிலாம் எழுதிருக்கா. திருவாசக உரைய விரிவுரையில் நீங்க பார்க்கலாம். இங்கெல்லாம் நான் லைப்ரரி கூட இருக்கு, நேஷனல் பார்த்துருக்கேன். திருவாசக 4 அகலுக்கு எழுதியிருக்காரு, சிவபாரணம் எல்லாத்தையும் எழுதியிருக்காரு. அதுல ஓங்காரத்தை பற்றி சொல்ற போது விளக்கம் சொல்ற போது தமிழ் தான் என்றார். ஓங்காரம் தமிழ் தான் என்றால், ஏனென்றால் ஓ என்பது ஓசையை குறிக்கும். ஓசை ஒலி இரண்டும் நமக்கு தமிழ்ல ஓசையை குறிக்கின்ற 2 சொற்கள். இதற்கு ஓ என்றுதான் இருக்குதுன்றார். ஓ என்று இருப்பது ஏறக்குறைய நமக்கு அந்த காது போறது இல்லையா, காது மாதிரி இருக்குது. தமிழர்கள் வரி வடிவம் கொடுக்கிற பொழுது மற்றதெல்லாம் ஆ ஈகெல்லாம் வெவ்வேறு மாதிரி வடிவம் கொடுத்தாங்க. ஓசை வருகின்ற காதுக்கு இங்க ஓசை காது தான் கேட்குது. காதிலே விழுகின்ற அந்த ஓசைக்கு காது வடிவத்தை கொடுத்தாங்க. இப்படி கொடுத்தாங்கன்னு பாக்குறோம் இல்லையா. அப்ப அதை மட்டும் கொடுத்தாங்க. அது கொடுத்ததுனால காது வடிவமாக இருப்பது மட்டுமல்ல, மற்ற மொழியில நீங்க ஓசை என்பதற்கு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி வரலன்ற ஓ வரலன்றாங்க. சவுண்ட் அப்படின்றோம். சவுண்ட்ன்றதுக்கு எஸ் தான் போடுறோம். அங்க சப்தம்ன்றாங்க, வடமொழியில சப்தம்ன்றாங்க. அப்ப சப்தம் சவுண்ட் போல இன்னும் மற்ற மொழிகள்லாம் பார்த்தீங்கன்னா பொருத்தமாக இல்லை. ஓம் என்று சொல்றதுக்கு ஓசை என்று இருப்பதாலும் ஓம் என்று வர்றதுனால அது தமிழ் தான் என்று அவர் வாதம் பண்றார். இன்னொரு கருத்து ஒன்று உண்டு.
ஓம்புதல் என்ற வார்த்தை காப்பாற்றுதல் என்ற அர்த்தம். காப்பாற்றுதல் என்ற அர்த்தம். இந்த ஓம்புதலை குறிப்பதற்காக ஓம் என்று வந்திருக்கிறது. பெருமான் நம்மையெல்லாம் காப்பாற்றுகிறான் என்று, படைத்து காத்து அழிக்கிறான் என்பதாலே அதிலிருந்து ஓம்புதல் என்று சொல்லி ஓம் என்று நாம் கொள்ளுகிறோம் என்று ஒரு கருத்து உண்டு. இதெல்லாம் கருத்துக்கள் தான் இருக்குது. நம்ம பெரியவங்க இதெல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்ச வேண்டியதுதான். இதுல எது சரி அப்படியே கொள்ளலாமா சார், இது நாம எப்படி கொள்றதுலாம் இல்லை. பொதுவாக அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ளணும். ஓரளவு அவங்க சரியா சொல்ல வேண்டும் என்று எண்ணி இருக்கிறார்கள் பார்க்கிறோம். அதனால சரி, அதான் இந்த பிரபலத்துக்காக விநாயகருக்காக சொன்ன விநாயகர் வணக்கம் சொல்ற பொழுது விநாயகரை ஓங்கார வடிவாக சொன்னதாலே நாம் கோயிலெல்லாம் வந்து விநாயகர் வைப்பதுக்கு அது ஒரு காரணம். இந்த யானை வைப்பதுக்கு அது ஒரு காரணம். யானையை பொறுத்தவரை முக்கியம் அது பியூர் வெஜிடேரியன் முதல் விஷயம் இல்லையா, அது முக்கியம். கோயில் அது இருக்கணுன்றதுக்காக வெஜிடேரியன் வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து அது ஓங்கார வடிவாக இருக்கிறது என்று சொல்றது பார்க்கிற பொழுது அதனுடைய முகத்தை பார்த்தா ஓங்காரமா இருக்கும். பிளிருகின்ற பொழுது அந்த ஓசை இருக்கிறது அல்லவா, அது ஓங்காரமா இருக்கும். மற்றெல்லாம் அப்படி இருக்காது, மற்ற விலங்குலாம் அப்படி இருக்காது. அது போன்ற இதனால அப்படி வைத்திருக்கிறாங்க. நம்முடைய மாணிக்க வாசகர் நாய்க்கு தவிசிட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்வார். தவிசு என்றால் இருக்கைன்னு அர்த்தம். தவிசு என்றால் இருக்கை, உட்கார்றது, ஆசனம். நாய்க்கு போய் யாராவது தவிசு போடுவாங்களா, தீடம் போடுவாங்களா? யானை மேல தான் உட்கார, யானை மேல தான் அம்பாரியை தவிர நாய்க்கு போட மாட்டாங்க என்று தன்னை இழிவாக சொல்லிக் கொள்கிறார். அதனால விலங்குல உயர்ந்ததாகவும் வணங்கத்தக்கதான் இருப்பது நமக்கு யானை. இப்போ புலி வந்து ஐயப்பன் ஏறி வந்தால், சிங்கம் வந்து சக்தி இதெல்லாம் சொல்லிக்கிறோம், அதான் இருக்குது. மயில் இருக்குது, எல்லாம் இருக்குது. இருந்தாலும் யானை பார்க்கிற போது ஒரு அழகும். நம்முடைய திருவாசகத்துல மாணிக்க வாசகர் என்னானை என்னறையன் இன்னமுதன் பெருமானை சொல்ற பொழுது யானை என்றாராம். ஏன்னா குழந்தைகள் நாம் கொஞ்சுகிற பொழுது என்னானை சொல்லும், ஆனை ஆனைன்னு பாட்டு சொல்லும். அந்த ஆணை என்றால் விருப்பத்திற்குரியதுன்னு அர்த்தம். எனவே குழந்தைகள் எல்லாம் யானையை சொல்வது போல மாணிக்க வாசகர் என்னானை என்னறையன் இன்னமுதன் என்று எல்லோமும் சொன்னோம் கேள் என்று ஒரு பாடுறான்னு பார்க்கும். இதெல்லாம் யானையினுடைய சிறப்புகள். ஓங்காரம் அது போல இருப்பதால் தான் நம்முடைய மரபுல இப்படிலாம் வைத்திருக்கிறோம். அதனால முதல் பாட்டாக விநாயகர் வணக்கத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் நம்முடைய மரபு சமயக்குறவருடைய வரலாறு முதல்ல வாழ்த்து சொல்லி அதற்கு பின்னால் நமக்கு பிடியதன் உருவமை, அது கூட வலிவலம் உரை இறை என்றுதான் அவருக்கு தான் பாட்டு. இடையில கணவரை பற்றி ஒரு குறிப்பு வருவதாலே தேவார மரபிலே அதை பாடலாம் என்று வைத்திருக்கிறார்கள் பார்க்கும். அந்த முறையில் நமக்கு இந்த சிவஞான சித்தியார் சுபக்கத்திலையும் இந்த விநாயகர் வணக்கத்தை சொல்லியிருக்கிறார். அதை நேற்று நாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இன்றைக்கு இரண்டாவது பாட்டு பாயிரம். நான் நேற்று சொன்னது பாயிரம். அதுல அறுவகை சமயத்தோர்க்கும் என்று அதோட தான் நிறுத்தணும். இன்னைக்கு வேற ஒன்று அதோட அந்த ஒரு வரி தான் நம்ம சொன்னோம் நேற்று. அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வொரு பொருளாய் பேராம் குறியது உடைத்தாய் வேதாகமங்களின் குறியிறந்து அங்கு அறிவினில் அருளால் மன்னி அம்மையோடு அப்பனாகி செருவழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பாம் என்று அந்த பாயிரத்துல முதல் பாட்டு சைவ சித்தாந்த எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார்னு சொன்னேன். அவ்வொரு பொருளாக என்ன வருகிறது என்பதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். முதல்ல புறச்சமைகளாக இருக்கின்றவர்களுக்கு என்னென்ன பொருளாக இருக்கிறது என்றும், அகச்சமைகளா இருக்கின்றவர்கள் எவ்வாறு பொருளாக இருக்கிறது, சித்தாந்த செயல்களுக்கு எப்படி இருக்கிறது என்று மூன்றா பிரிக்கணும். அது இறைவன் அவனை ஆராய்கிற பொழுது புறச்சமயம், அகச்சமயம், சித்தாந்த சைவம், இந்த மூன்றா பிரிக்கணும். இந்த புறச்சமயத்திற்கும் அகச்சமயத்திற்கும் மேல்தான் நம்முடைய சித்தாந்த சைவம் நான் சொன்னேன். மூன்று வகையான புறச்சமயங்கள் என்று சொல்லி முதல்ல நமக்கு லோகாயுதம், அதற்கு பின்னால் சமணம், பௌத்தம், அதற்கு பின்னால் அது புறப்புறச்சமயம். புறச்சமயம் என்கும்போது தர்க்கம், சாங்கியம், யோகம் போல இருக்கின்ற பாஞ்சராத்திரம் போல் இருக்கின்ற 6 வகை சமயங்கள். அகச்சமயம் என்று சொல்ற அதுக்கப்புறம் அகப்புறச்சமயம் வரும். மாவிரதம், காபாலம், பசுவலம் எல்லாம் அதெல்லாம் அகப்புறச்சமயம். அகச்சமயம் சொல்லி பாடானவாறு செய்யும் முதலியா இருக்கின்ற 6 வகை சமயங்கள் என்று வருது. இந்த 24 சமயங்களுடைய அடிப்படை கருத்துக்கள் நான் கொஞ்சம் எழுதியிருக்கிறேன், உங்களுக்கு பின்னால் அந்த நோட்ஸ் வரும். உங்களுக்கு அடிப்படை கருத்துக்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை மட்டும் நான் கொஞ்சம் இன்னைக்கு சொல்லிடுறேன் முதல்ல. ஏன்னா
விரிவா சொல்றது இருக்கு. பாஷ்யம் போன்ற பட்சம் விரிவாக நமக்கு வரும். அதுல இருந்தாலும் அது என்ன 24 சமயங்கள்ல என்ன சொல்றாங்க என்பதை நம்ம லேசா தெரிஞ்சுக்கலாம். அதான் இன்னைக்கு உள்ள 6 வகை சமயம். இன்னைக்கு 6 வகை சமயம் தான் இருக்குது. அங்க இருந்தா ஆரம்பிக்கிற சொல்றேன் 6 வகை சமயத்தோருக்கு. முதல்ல லோகாயுதம் தான். லோகாயுதம் என்பதற்கு நமக்கு தெரியும் நாஸ்திகம் தான். எந்த சமயத்திற்கும் எந்த சமயமா இருந்தாலும் சரி, முதல்ல சமயம் என்றால் அதற்கு ஒரு புராணம் இருக்கும். எதுவா இருந்தாலும் ஒரு புராணம் இருக்கும். அன்னைக்கு சொன்னேன். 2வது வழிபாடு, 3வது சடங்குகள், 4வது தான் தத்துவம். இந்த 4ம் நமக்கு ஒரு சமயத்தில் உண்டு. வழிபடுதல் என்பது ஒன்று, சடங்குகள் என்ற பொழுது சமயம் சார்ந்துதான் நமக்கு வாழ்வியல் சடங்குகளும். கல்யாணம் செய்யறோம்னு சொன்னா அதுக்கு முன்னால எத்தனையோ விஷயங்களை நம்ம தெய்வங்களை வைத்து தான் வழிபடுறோம். எந்த சடங்கா இருந்தாலும் நமக்கு சமயம் சார்ந்த சடங்கு தான். அது வாழ்வியல் சடங்கு எதுவாக இருந்தாலும் சரி. கோயில்ல சடங்குகள் இருக்கு, வழிபாட்டு சடங்குகள் இருக்கு, அது வேற. அப்ப வழிபாட்டிற்கு என்றும் சில சடங்குகள், வாழ்வியலுக்கு உள்ள சடங்குகள், ரெண்டும் சமயத்தோட பின் இருக்கு நம்முடைய வாழ்க்கை. அதை விளக்குவதற்கு தான் புராணத்தை வச்சிருக்காங்க. முதல்ல புராணத்தை சொல்றாங்க. புராணம் படித்தால் முதல்ல அது என்னன்னு புரியும், கதையா தெரியும். முதல்ல கதையா தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் உட்புறத்துக்கு நம்ம போறோம். அப்புறம் கடைசியா இருக்கு தத்துவம். தத்துவம் என்பது உயர்ந்த நிலையில ஒரு சமயத்துக்குள்ளது. இதுதான் தத்துவம். அதான் இப்ப நாம் படிக்கிறது சைவத்தினுடைய தத்துவத்தை படிக்கணும். இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது முதல்ல நமக்கு லோகாயுதம். அப்ப நாம சொல்லுகின்ற எதையுமே ஒத்துக்கிறது கிடையாது. லோகாயுதம் கடவுள் இல்லைன்னுவா, சொர்க்கம் இல்லை, வினை இல்லை என்று எதையும் ஒட்டுகிறது. அதை எப்படி சொல்லுகிறார்கள்? திருநெறி கூறுகின்ற உண்மை. நாம நம்ம பார்வையில் பார்க்கிறோம். நம்ம பார்வையில் பார்த்து, ஏன்னா உலகாயத்தை பாராட்டுகள் இருக்காங்க. பாராட்டுலாம் இப்படி நம்ம இலக்கியங்களே வருதுங்க. இலக்கியங்களே வருகிற பொழுது அது பார்த்தா தெரியாது, உலகாயத்தை சொல்றான்னு தெரியாது. உதாரணமா அவங்களுக்கு நம்ம நிறைய நடத்தினா மேற்கோள் காட்டுறோம், உங்களுக்கு மறந்துருக்கலாம். அது என்ன சொல்றார்? விலங்காய் திரட்டினாரும் இல்லை, களங்கலி காரண செய்தாரும் இல் என்று ஒன்று வருது. விலங்காய் திரட்டினா விளாம்பழம் இருக்கு இல்லையா, விளாம்பழத்தை யாரும் உருட்டி வைக்கல, களாங்கனியை கருப்பா யாரும் பெயிண்ட் அடிக்கலன்றாரு. அது என்ன அர்த்தம்னா அது இயற்கையாக இருக்கிறது. விளாம்பழம் இருக்கு, குண்டா இருக்குதான் இருக்கட்டும், உருண்டையா இருக்குதா தானா இருக்குது. களாங்கனி கருப்பா இருக்கு தானா இருக்கட்டும், நிறம் தனியா இருக்குதுன்றோம். நாம் அதை சொல்வது கிடையாது. அப்படி சூரியன் என்று சொன்னால் அந்த சூரியனுடைய ஆற்றலே நீ தந்திருக்கிறாய். அந்த ஆற்றலை ஞாயிற்றுள்ளே தெரல் நீ, தீயினுள் தெரல் நீ என்று பரிபாடலே வருது. தீ இருக்கலாம், ஆனா சுடுகதை யாரால் என்றால் உன்னால் தான் சுடுகின்றார். எங்க பரிபாடல உள்ளது அது ஆஸ்திக பாட்டு. பெருமானை ஏற்றுக்கொண்டு சடப்பொருளா இருக்கின்ற நெருப்பு சுடுகிறது என்று சொன்னால் அதனுடைய ஆற்றல் நீரினுள் தன்மை நீன்றார். நெருப்புல சுடுற ஆள் தண்ணிக்கு வந்தா குளிருது. அப்ப நீரும் நெருப்பும் இங்க தீயெல்லாம் இங்கதான் இருக்குது. ஒன்று சுடுகிறது ஒன்று குளிர்கிறது என்றால் பெருமானுடைய ஆற்றலால இப்படிலாம் இருக்கின்றது என்பதை அந்த காலம் சொன்னாங்க. இது மாற்றி இப்ப சொல்றவங்க இப்படிதான் சொல்றாங்க. விலங்காய் திரட்டினாரும் கிடையாது, தானா வந்திருக்குது. களங்காய் காரண செய்தாரும் கிடையாது, காரணம் கருப்பு, கருப்பாக செய்தவரும் யாரும் இல்லை என்பது. இது உலகாயத்தை பற்றி புறநானூற்றில் அப்படி ஒரு பாட்டு வருது. நல்லதன் நலனும் தீயதன் தீமையும் இல் என கூறுவோடு இனநாகிலர் இனநாகில அவங்க கூட சேராதன்ற ஒரு பாட்டுல. இப்படி சில பேர் சொல்லுவான், அவங்க கூட நீ சேராதே, இனன் ஆகிலியர் என்றால் இனத்தோடு சேராதே, நீ இனனாக அவனை சேர்த்துக் கொள்ளாதே என்று. அது உலகாயத்தை சொல்லி மறுக்கிறது. என்ன சொல்றாங்க? நன்மை செய்தால் உனக்கு நன்மை வரும், தீமை செய்தால் உனக்கு தீமை வரும்ன்றாங்களா? அதெல்லாம் இல்லைன்றான். நன்மை தீமை எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நன்மை செய்தாலும் சரி தீமை செய்தாலும் சரி பின்னால வராது உங்களுக்கு என்று அந்த வினை கொள்கையை மறுக்கிறாங்க. நாம் என்ன சொல்றோம்? வள்ளுவரே அவர் தான் சொல்றாரு இல்லையா, முற்பகல் செய்தால் அது பின்னாலும் பிற்பகல் வரும் என்று அவரே சொல்றார். பார்க்கும். அப்போ வினை கொள்கையை இப்படி மறுக்கிறான் என்று அது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. பகுத்தறிவாக பலவற்றை இலக்கியங்களே சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நமக்கு மணிமேகலை போன்ற பௌத்த காப்பி சமண காப்பியங்கள்லாம் கடவுள் கொள்கை இல்லாதவை காப்பியங்கள்லாம் வந்திருக்கு பார்க்கும். ஆனா அது தெரியாது, இங்க பார்த்தீங்கன்னா தெரியாது. நான் கூட சொன்னேன் ஒரு பாட்டு புறநானூற்றுல பாட்டு,
யாதும் ஊரே யாவரும் கேளிர், எல்லாருக்கும் தெரிந்த வரி, சிறப்பான வரியா நாம் சொல்லிட்டு இருக்கோம். சிறப்பான வரி தான், அது சந்தேகம் கிடையாது. அடுத்த வரி சொல்றான் பாருங்க, அது நமக்கு நேர் எதிரான வரி இல்லையா? சைவ சித்தாந்தத்துக்கு நேர் எதிரான வரி. தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னா. தீதும் இதே தான், ஏறக்குறைய இதுதான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. பிறர் தரன்னா பார்த்தா என்னமோ நமக்கு அறவுரை சொல்ற மாதிரி இருக்கு. எப்பா நல்லதெல்லாம் கெட்டலாம் அவன் செய்யலப்பா, அதெல்லாம் யாரும் செய்யலப்பா, அவனை யாரும் குற்றம் சொல்லாது, அது நீ தான் செய்திருக்கிற என்று நாம் சொல்றோம் இல்லையா? உன்னுடைய வினை உங்ககிட்ட தான் வருது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்படி சொல்ற மாதிரி இருக்குது. பார்த்தாது பிறர் தர வாரா என்றால் உன்னுடைய வினை உன்னை சேருகிறதுன்னு. இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னா, அதுதான் நம்ம தான் சேருது, அதை ஒத்துக்கிறான், வினைக்கொள்கை ஒத்துக்கிறான். ஆனால் நாம் வினை, சைவ சித்தாதிகள் வினைக்கொள்கை ஒத்துக்கிட்டு அந்த வினையை சேர்ப்பவன் இறைவன். திருவள்ளுவர் பயன்படுத்துறீங்க இல்லையா? செய்வினை செய்வான், சேர்பயன் சேர்ப்பான். அந்த பயனை சேர்க்கின்றவன் ஒருத்தர் இருக்க, நாலாவது ஒரு ஆளை சொல்றோம். இதை பார்த்து தான் சாக்கிய நாயனார் மகிழ்ந்து போய் அங்க வந்து சேர்ந்தார் என்று சேக்கிழார் சொல்றார். அப்ப சேர்ப்பவன் ஒருவர் இருக்கிறான் என்று சொல்றோம் இல்லையா? இவர் என்ன பண்றார்? பிறர் தரனர், மற்றவர்கள் தர வரவில்லை என்றால் தானே வரும் வினைக்கொள்கை இறைவன் தரவில்லை, இறைவன் தர வேண்டிய அவசியம் இல்லை என்னதான் குறிப்பா சொல்ல. பிறன்னு போட்டான். மற்றவங்களை பார்த்தா நம்ம யாரும் மற்றவங்க அவங்கள பார்த்த உலகத்தை பார்த்து சொல்றாங்க, அவங்க உலகத்தை பார்த்து சொல்லது. இப்படி ஒரு கொள்கை சைவத்தில் இருக்கிறதுனால வினை கொள்கை நீக்கிறவன் கொடுக்கின்றவன் பெருமான் என்று நாம் சொல்றதுனால அதை மறுப்பதற்காக தீதும் நன்னும் பிறதரவாரா என்று சொன்னதோடு இல்லை. அந்த பாட்டு முழுமையா படிச்சா நமக்கு தெரியும். அந்த பாட்டுல காட்டாற்றிலே ஒரு மரக்கட்டை, பெரிய ஆற்றிலே மரக்கட்டை இருந்து அடித்து கொண்டு போனால் எப்படி போகிறதோ அதுபோல் இந்த உயிர் வினை வழியிலே போகிறது. அவன் சொல்ற அர்த்தம் அதுதான். வேகமாக போகின்ற ஒரு ஆறு, அந்த ஆற்றிலே மிதந்து கொண்டிருக்கின்ற கட்டை நீர் வழிப்படும் புனை போல் ஆறுயிர் வினை வழிப்படும். முறை வழி, பழைய தமிழ் வினைதான். முறை வழிப்படும், முறை வழிப்படும். நீர், ஆற்று நீர் வேகமா போகுது. புனை என்றால் மரக்கட்டை, தெப்பம். வேகமா அடிச்சும் போதுன்னா எதிர்க்க முடியாது, அதால அப்படியே போயிடுது. அதுபோல ஆறுயிர், முறை என்றால் விதி அல்லது ஊழ், ஊழ் வழியிலே வினை வழியிலே போகும் என்று வருது. வினை கொள்கைக்கு இவ்வளவு விளக்கமா பாட்டுக்கு தவிர முறை வழியிலே முறைப்படுத்தி பெருமான் கொடுக்கிறான் என்ற வரி அங்க கிடையாது. அதனால அந்த காலத்திலேயே லோகாயுத கொள்கையும் பௌத்த கொள்கையும் சமண கொள்கையும் சங்க காலத்துல இருந்து முக்கியமான பாட்டா இருக்கு. அது பாருங்க, தமிழர்களுக்கு அடிக்கடி சொல்ற பாட்டா இருக்குது. யாரும் உள்ள யாரும் போய் பார்க்கறது கிடையாது. இந்த பாட்டை தான் ஒரு நாள் அப்ப நடராஜனா இருந்தது. அப்பதான் சென்னையில பாரி முறைன்றாங்களே, அந்த இடத்துல OMCA நடக்கும். அங்க புறநானூர் அவர் தொடர்ந்து நடத்துவார் அப்ப நடராஜன். ஒரு முறை என்ன தலைவரா போட்டிருந்தாங்க. அப்போ நான் அவர்கிட்ட தான் பேசுறேன் சொன்னேன். இந்த மாதிரி ஆறு இந்த பாட்டு இருக்குது, யாது ஊரை யாவரும் களி பொதுவாக சங்க இலக்கியத்தில் நல்ல பாட்டு தான். ஆனா சைவ சித்தாந்தத்துக்கு அது முறையான பாட்டு இல்லைன்னு அதை விளக்கணும். நான் விளக்குற பொழுது இந்த ஓமை சரியா இல்லை. சங்க இலக்கியம் தான். புனை என்பது மரக்கட்டை, ஆறுயிர் என்பது சித்து பொருள், அறிவான பொருள். அறிவற்ற பொருள் மிதந்து போயிடும், அறிவான பொருள் நீந்தும். நீந்தத்தாது. சாதாரணமாக ஜப்பான்ல ஒரு கவிதை, ஜப்பான் தான் நினைக்கிறேன், ஒரு கவிதை சொன்னான்னு சொல்லுவாங்க. ஆற்றுல பல மீன்கள் அப்படியே அடிச்சுட்டு வேகமா போகுதான், சில மீன்கள் எதிர்த்து போகுதான். வேகமா போகுது இப்படி, அது பார்த்து கேட்டோம்னா மீன்களே, அந்த மீன்கள்லாம் அப்படி போகுது, அப்படியே நீங்க போக வேண்டியதுதானே, நீங்க எதிர்த்து போறீங்க, எதிர்த்து நீந்துறீங்க என்று கேட்டாங்களாம். அந்த மீன்கள்லாம் சொல்லிச்சான், நல்லா பாருங்க அந்த மீன்கள் செத்த மீன்கள் அப்படின்ட்டான். செத்த மீன்கள் அடிச்சு போயிடும், உயிரான மீன்கள் நீந்தும் அப்படின்னு சொன்னாலும் வேடிக்கை வர்றது. அது போல ஆறுயிர் என்றால் உயிர் சித்து பொருள், புனை சடப்பொருள். அதுக்கு எப்படி ஓமை சரியாகும்? ஆறுயிர் முறை வழிப்படும் என்றால் சித்துப்பொருள் முறை வழிபடும், சடப்பொருள் வழிபடாது. அதுக்கு ஒரு ஆள் சேர்க்கணும் இல்லையா? சடம் தானாக சேராது. இதெல்லாம் நம்ம பார்க்குற விஷயங்கள். அப்போ சங்க இலக்கியங்கள் இதெல்லாம் நம்ம சைவத்தில் இருந்திருக்கு அப்பவே. இதையெல்லாம் பார்த்து தான் நம்முடைய தமிழர்கள் நம்முடைய சித்தாந்த நெறியை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துருக்காங்க பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம எல்லாம் வளர்த்து புக்காக கொடுத்துட்டாங்க, நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் எவ்வளவு அவங்க எண்ணிருப்பார்கள், எதிர்த்து பார்த்துருப்பாங்க இல்லையா? அதனால உலோகாயுத கொள்கை முதல்ல நமக்கு இருக்குது. அதான் அந்த அறுவகை சமயத்துல முதல்ல இருக்கிறது உலோகாயுத கொள்கை. உங்க நோட்ஸ் பின்னால கூட பார்க்கலாம் நீங்க. அதுல என்னன்னு சொன்னா, முதல்ல
புறப்புறச்சமயம் லோகாயுதம். 5 பூதங்கள் கிடையாது, 4 பூதங்கள் தான் அவங்க சொல்றது. லோகாயுத கொள்கை கடவுளில் தான் ஏற்கனவே மறுப்பு கொள்கை இருந்தாலும் தத்துவமாக சொல்ற பொழுது, உலகத்தை பார்த்து சொல்ற பொழுது உலகத்தை ஏற்றுக்கிறாங்க. உலகத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொல்ற பொழுது 4 பூதம் தான், நிலம், நீர், தீ, காற்று தான் இருக்கு, தவிர ஆகாயம் இல்லை என்று அவர்கள் சொல்றாங்க முதல்ல. அதுக்கப்புறம் அது நித்த பொருள் என்கிறார்கள். சிவஞானபுரத்துல முதல் நூல் போல அதுதான் விளக்கிறார் நம்முடைய சிவஞானமுறை சொல்லுவார். உலகம் என்பது இருக்குதா இல்லையா என்ற ஒரு கேள்வி வந்துடுச்சு. கடவுள் உண்டா இல்லையான்னு கேட்கறதுல சந்தேகம் வந்தா பரவாயில்ல, பார்க்கிற உலகமே இருக்குதா இல்லையான்னா அதுக்கு 1000 சண்டை, அதுக்கு 1000 சண்டை போடுறான். பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே உலகம் இருக்குதுன்னு நிறுவனத்துக்கு முதல் சூத்திரம் பூரா கஷ்டப்படுறாரு. யார் யாரெல்லாம் மறுக்கிறாங்க. என்னன்னா ஒருத்தர் என்ன சொல்றான், உலோகாயுதன் உலகத்துக்கு அழிவே கிடையாதுன்றான், இப்படியே இருக்க போதுன்றான், இப்படியே இருக்குதுன்னா முதல் விஷயமே உலகத்தை தவறா புரிஞ்சுட்டான். நாம என்ன சொல்றப்பா, தோன்றுவது பார்க்கிறையப்பா, இதெல்லாம் அழிவுப்பா, நீ உனக்கு முன்னால தோன்றி நின்று அழிகுதல்லவா அப்படின்னா அவன் என்ன சொல்றான், தோன்றி நின்று அழிகிறதுன்னு சொன்னா கட்டடங்கள் இருக்கு சார், இந்த கட்டடம் இருந்தது இப்ப அழிஞ்சு போச்சு என்று சொன்னால், உலகத்திலே இருக்கிற பொருள்கள் தோன்றி நின்று அழியலாம், உலகமே தோன்றி நின்று அழியாது. அவன் சொல்றது நீ சொல்றது கூட எப்படி சொல்ற, பக்கத்துல இருந்தாங்களையா ஒரு ஆளு பிறந்தா இல்லையா செத்துட்டான் இல்லையா அப்படின்னா, உலகங்கள் இருக்கிற பொருள்கள் தோன்றலாம் அழியலாம், உலகமே அழியும் என்பதை என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது. அதுக்கு சான்று காட்டுன்றான், அதுக்கு காட்சி காட்டு, அழிவதை காட்டு. இந்த சினிமா படிக்கிற மாதிரி அந்த உலகம் அழிவு பார் உலகம் என்று காண்பித்தா ஒத்துக்கிறேன்னா, இதுதான் உலகத்தில் இருக்கு, அது அழியும் போது நீ எங்க இருக்க போற இல்லையா? இதெல்லாம் தான் அவர் மறுக்கிறார். வள்ளுவரை பார்த்தீங்கன்னா வள்ளுவர் என்ன மறுக்கிறாரு, உலகம் என்பது இருக்கிறது என்பதை ஒப்புக்கணும். ஏனென்றால் மழை பெய்கிறது, மழை பெய்தால் பயிரெல்லாம் விளைகிறது. ஒருவேளை மழை இல்லை என்றால் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, விசும்பின் துளி வீடு நல்லால் மற்ற ஆங்கே பசும்புல் தலை காண்பர் இருந்தார். பசும்புலுடைய தலை கூட என புல் இருந்து ஏறக்குறைய ஈரம் இருந்தால், காற்றில ஈரம் இருந்தால் மோட்சிடும், அது கூட இல்லாமல் போகின்ற ஒரு நிலை வரும் மழை இல்லை என்றால். அப்ப என்ன ஆகும், பசும்புல் கூட முளைக்காது என்றால் ஏற்கனவே பல உயிர்கள் இருந்ததெல்லாம் அதெல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம். எல்லாம் போய்விட்டு காற்றிலே உயிர் வாழ்கின்ற, ஈரப்பசையில உயிர் வாழ்கின்ற புல் கூட முளைக்காது என்றால் அது கடைசி காலம், ஊழிக்காலம் கடைசி காலம், அப்படிதான் அழிவு வரும் என்பது, உலகம் அழியும் என்பதை அவர் குறிப்பா சொல்லியிருக்காருன்னு பார்க்கும். அதனால அவங்க சொல்ற பொழுது உலகம் என்பது முதல்ல 4 பூதம், அது தப்பு, அவங்க ஆகாயம் இல்லைன்றாங்க. நித்த பொருள் என்று 2வது சொல்றாங்க. அது அந்த உலோகாயுதர் சொல்றது அவ்வவர் பொருளாய் என்பதற்கு லோகாயுதர் அப்படி சொல்லுகிறார்கள் என்று வைத்துக்கணும். பௌத்தர்கள் சொல்லுகிற பொழுது இந்த உயர்ந்த ஞானத்தை சொன்னானே அவன்தான் முதற்கடவுள்ன்றாங்க. நீங்க கடவுள்னா எங்கேயோன்னு சொல்லாதீங்க, நம்மோடு பிறந்து வளர்ந்து ஞானம் பெற்றான், போதி மரத்தின் கீழே ஞானம் பெற்றான் அல்லவா கௌதம புத்தன், அவன்தான் முதற்கடவுள் என்று சொல்றாங்க. நாம் என்ன பண்றது, அவர் இளவரசராக இருந்தவர் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்து பின்னால ஒரு கடவுளா போயிட்டார் அப்படின்னா அது நம்மளால ஒத்துக்கொள்ள முடியல. நீங்க பௌத்தத்துக்குள்ள போனீங்கன்னா ஒரு பௌத்தம் இல்லைங்க, அந்த நான் சொல்றது கௌதம புத்தன் சொல்லுவாங்க. புத்தரும் வேற யார், புத்தனை பல புத்தர்கள், எண்ணிலாயிரம் புத்தர்கள் மனிதர்களே வருது. அவங்க என்ன பண்றாங்க, அந்த அவன் சொன்னது இவன் சொன்னதெல்லாம் சேர்த்து 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 வைத்து அவ்வப்பொழுது அதை திருத்தி அமைத்தார்கள். இப்ப எப்படி பைபிளை அந்த எங்க ஜெர்மன்ல இப்ப திருத்தி அமைக்கிறான்னு சொல்றாங்க, சில கருத்துக்களை மாற்றுகிறார்கள். அது போல வேதங்களை மாற்றுவது போல அந்த திரிபடகம் என்று 3 இல்லையா, அந்த பிடகாகமம், அந்த ஆகமங்களை எல்லாம் இப்படி திருத்துகிறார்கள்னா காலப்போக்கில் அதெல்லாம் ஒத்து வரல, அவங்க சொன்னதெல்லாம் ஒத்து வராதனால காலத்துக்கு ஏற்றார் போல மாற்றலாம் என்று எண்ணுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அதனால புத்தமே கடவுள் சொல்லிட்டார். அப்புறம் கணபங்க பொருள் என்றால் ஒரு பொருள் என்பது ஒரு கணம் தோன்றி அடுத்த கணத்தை அழிந்து போகிறது, அது நிலையாக இருப்பது கிடையாது, அது கணபங்க பொருள் என்று சொல்லி பஞ்சகந்தமாக இருக்கின்றவன் இறைவன். பஞ்சகந்தம் என்றால் உருவம், வேதனை, ஞானம், குறி, வாசனை என்று 5ஆக இருக்கிறான்றது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விளக்கணும், அது இப்ப நமக்கு நேரம் கிடையாது, பரவக்கும் போது ஆயிடும். என்னென்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் பௌத்தம். அதுக்கப்புறம் சமணர்கள், அவர்கள் சொல்றது முக்கியமான ஒன்று, கடவுள் அருக கடவுள் தான், அருகதேவன் தான் கடவுள்ன்றாங்க. கொஞ்சம் பௌத்தத்தில் மாறுபடுறாங்க. என்ன மாறுபடுறாங்கன்னா, புத்தன் என்பவன் நம்ம மாதிரி ஒருத்தர் தோன்றி நின்று போதி மரத்தின் கீழே ஞானம் பெற்றான் அப்படின்றான். சமணர்களை சொல்ற பொழுது அருகதேவனை எப்படி சொல்ல, அருக கடவுள் என்றால் அவன் இருப்பது இங்க இல்ல, பொன் எயில் வட்டம் என்று ஒரு வாரம் சொல்றான். அவங்க சொல்றது பொன் எயில் வட்டத்திலே உள்ளவன், அவன் அனாதி
சித்தன் அனாதியாகவே சித்தனாக அதாவது மகாவீரர் இருக்கிறார் இல்லையா, மகாவீரர் சமணத்தினுடைய வழிகளை எல்லாம் தொகுந்து சொன்னவர். முதல் தீர்த்தங்கர் 24 தீர்த்தங்கர் அவங்க சொல்றாங்க. அந்த முதல் தீர்த்தங்கருக்கு மேல் இருக்கின்ற அவர் வர்றது கிடையாது, பூமிக்கு வர்றது கிடையாது. பூமிக்கு வராமல் இருக்கின்ற அதுதான் பொன்னையில் வட்டம். இங்குதான் அவர்கள் செல்லுகிறார்கள். சமணர் எல்லாம் செல்லுகின்ற இடம் இந்த இடம் என்கிறார்கள். இப்ப நாம சொல்ற சொர்க்கமோ நரகமோ போலதான் சொல்றாங்க. வேற திருவடி வேதிகளை ஏதோ சொல்றாங்க. ஆனா அப்படி சொல்றது கிடையாது. அவர் அருகதேவன் என்று ஒன்று வைத்து அவன் பொன்னையில் வட்டத்திலே இருக்கிறான், நித்திய அனாதி சித்தராக இருந்து கொண்டிருக்கிறான். அங்கதான் இந்த உயிர்கள் எல்லாம் போகும் என்று சொல்லி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. இந்த உயிரெல்லாம் இது போல என்று சொன்னால், இந்த சுரை குடுக்கை இருக்கு இல்லையா, சுரை குடுக்கைன்னு பார்த்து சுரக்காய் இருக்கு இல்லையா, சுரக்காய் எல்லாம் மொத்தம் எடுத்து அந்த காலத்துக்கு இப்படி போட்டு வைப்பாங்க, பழைய கால கிராமத்தில் போட்டு வைப்பாங்க. அந்த சுரை குடுக்கை இருக்கு இல்லையா, சுரை குடுக்கை நீங்க கொஞ்சம் ஓட்ட போட்டு தண்ணி நல்லா நிரப்பி விட்டா கீழே போயிடும். அந்த தண்ணீர் இல்லாத போது மிதக்கும். அதுபோல இந்த உயிர் இந்த பாசம் பற்று என்று இருப்பதாலே அழிந்து இருக்குது. இந்த பாசம் பற்று என்று நீங்கி போயிட்டா சுரை குடுக்கை போல மேலே இருந்து பெருமாடத்துக்கு போயிடும் என்று இதெல்லாம் உதாரணம் சொல்லிட்டு இருக்காங்க. அது போல இருக்காங்க. ஆனா அருகதேவன் அவங்க கடவுள் அல்ல. அவங்க நினைக்கின்ற பொன்னையில் வட்டத்திற்கின்ற ஒரு உயிர் தான். கடவுளுக்குள்ள தன்மை யாரும் சொல்றது இல்லை. ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கான். பிறப்புக்கு வருவது கிடையாது என்று அவங்க சொல்றான். ஏறக்குறைய அது ஏன் சொல்றேன்னா, ஏறக்குறைய நம்ம மாதிரிதான் சொல்றாங்க. அவங்க ஒரு சொல்லுகிறார்கள். இன்னொன்னு சொல்றாங்க, அவங்க எண் குணத்தான்றாங்க. 8 குணம் நாம சொல்றதான் சொல்றாங்க. சமணத்திற்கும் சைவத்திற்கும் அந்த ஒரு ஒற்றுமை இருக்குது. எண் குணத்தான்றாங்க. ஆனா 8 குணம் வேற மாதிரி அவங்க சொல்றாங்க. நாம சொல்லுகின்ற மாதிரி சொல்லது. தன்மையத்தினாலும் தூய உடம்புல நாம சொல்ல அப்படி சொல்றது கிடையாது. அதுல என்ன மறுக்கிறார், தர்க்கம் மறுக்கிறாங்க. அதெல்லாம் 8 குணம் என்று சொன்னால் உடன்பாட்டு முறையில் தான் குணம் சொல்லுமே தவிர எதிர்மறையில சொல்லக்கூடாது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, 8 குணங்களை அனந்த பேரையும் அனந்த சக்தின்னு சொல்லிட்டே வருவாங்க. சொல்லிட்டே வந்துட்டு அதெல்லாம் சரி, எல்லை இல்லாத அறிவு, எல்லை இல்லாத ஆற்றல் இதெல்லாம் சொல்லிட்டே வருவாங்க. அதெல்லாம் நாம சொல்ல முடிவில் ஆற்றல் போல இருக்கும். 3 சொல்றாங்க. நாமம் இன்மை, கோத்திரம் இன்மை. நாமம் கோத்திரம், ஆயுள், ஆயுள்னா ஆயுள் இன்மை அப்படின்றாங்க. பெயர் கிடையாது, கோத்திரம் கிடையாது, பிறப்பு கிடையாது. அது பிறகு எந்த வகையான கோத்திரம் கிடையாது, ஆயுள் கிடையாது. அப்போ எல்லையில்லாத இறப்பு என்பது கிடையாது என்று சொல்றாங்க. இதை சொல்ற பொழுது இன்மைன்னு சொல்றாங்க இல்லையா, அது தர்க்கத்துக்கு ஒத்துக்கிறது கிடையாது. உடன்பாட்டு முறையில சொல்லணுமே தவிர இன்மை முறையில சொல்லக்கூடாது. நிறைந்த ஆயுள்னு சொல்லலாம். நீ ஒரு விஷயம் அதுதான் சைவ சித்தம் என்ன சொல்லியிருக்க உனக்கு. இப்போ நித்தப்பொருள் என்று சொல்றமே, நித்தப்பொருள் இது என்ன விளக்கம் தருவோம் நாம? நித்தம் என்பதற்கு என்ன விளக்கம்? நித்தமோ நித்தியமோ ரெண்டும் தான். சொல்லுங்க. என்றும் உள்ளது, என்றும் உள்ளது என்ற பொழுது அந்த என்றும் என்பது காலத்தை குறிக்குது. என்றும்னா நேற்று இன்று நாளை மாதிரி. என்றும் என்றால் முக்காலமும் என்று அது அடங்கி போச்சு இல்லையா? அப்ப என்றும் என்று சொல்ற பொழுது அது காலத்தை குறிக்கிறது. எங்கும் உள்ளது என்று சொன்னால் இடத்தை குறிக்குது. சைவ சித்தாந்தத்தில் அப்பா எழுதிருக்கான், சித்தாந்த வினாடில் படிச்சா தெரியும் உங்களுக்கு. கடவுள் எங்கும் உள்ளவன் என்று சொன்னால் எங்கும் என்பது எங்க இருக்குதுன்னு கேட்பாங்க. எங்கும் உள்ளவன்றீங்களா? அங்க எங்கும்னா அது எது, என்ன, அது என்ன, அது என்ன அர்த்தம் அப்படின்னா, கடவுளை கடந்திருந்தால் அப்ப அது பெருசா போயிடும். அந்த கடவுள் அதுக்குள்ள இருந்தா கடவுள் சின்னதா போயிடுவார், அதுக்குள்ள அடங்கிடுவார். எனவே எங்கும் உள்ளவர் என்று சொல்றது நமக்கு புரியறதுக்காக சொல்றோம். என்றும் உள்ளவர் நமக்கு புரியுதா சொல்றோம். ஆனால் கடவுள் என்பது அப்படி கிடையாது. நித்தப்பொருள் என்றால் காலம் இடம் கடந்தவன். நாம் சொல்லுகின்ற காலத்து புரியறதுக்காக சொல்லுகிறோம். எங்கும் உள்ளவன் என்றும் என்றும் உள்ளவன் சொல்றதை தவிர அது அல்ல. அதனால இதற்கு இல்லாமல் இருக்கிறதுதான் நித்தப்பொருள். நமக்கு அப்படி இருக்கிற பொருள் ஒன்றே ஒன்றுதான், அது பெருமான் தான். இறைவனை தவிர வேறு யாரும் நித்த பொருள் கிடையாது என்று சொல்லணும் அடிப்படையா. அதனால இந்த எண் குணத்தால சமணர்கள் சொல்றது நமக்கு பொருத்தமா இல்லை என்று அதை மறுக்கிறோம். அது தர்க்கத்தில் அப்படி சொல்றாங்க. இன்மை என்பது ஒரு குணமாக இருக்கக்கூடாது, அது லாஜிக்கலா சொல்றது அவங்க. அப்புறம் சமணம், அதுக்கடுத்து பௌத்தம் முடிஞ்சது, சமணம், தர்க்க மதம். அடுத்து தர்க்க மதம் சொல்றது அவங்க என்ன சொல்றாங்க,
பொருள்கள் மொத்தம் 9 என்று சொல்றாங்க. நாம் எப்படி 3 பொருள் சொல்றோமோ அது போல பொருள்களை சொல்ற பொழுது 9 பொருள்கள் என்று நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் 5 ஒத்துக்கிறாங்க. அப்புறம் காலம் தனியாக, திசை தனியாக, அதுக்கப்புறம் வேடிக்கையா இருக்குது, ஆன்மா தனியாக, மனம் தனியாக. ஆன்மா என்று ஒன்று, மனம் என்று ஒன்று சேர்க்கிறாங்க. தத்துவத்துல மனசை சேர்க்கிறாங்க. அப்ப பஞ்சபூதங்கள், அதுக்கப்புறம் காலம், திசை, ஆன்மா, மனம் என்கின்ற 9 பொருள்கள் தான் இருக்கின்றன. 9 பொருள்களும் நிலையானது என்று சொல்ல 9 பொருளும் இருக்கின்ற ஒன்று. அதுல நிலம் முதலிய 4 இருக்கு இல்லையா, நிலம், நீர், தீ, காற்று, அது நித்தியமில்லை, அழிந்து போகும். மற்றபடி ஆகாயம் முதலா இருக்கின்ற காலம், திசையில் ஆன்மா எல்லாம் அழியாது என்று நித்திய பொருளாகவும் அனித்திய பொருளாக பிரிக்கிறாங்க. அது தர்க்க மதம் சொல்றது. சுருக்கமா மட்டும் எழுதுறேன். அதுல இன்னொன்று தர்க்க மதம் சொல்றது தான் அவங்க, அதுதான் இன்னைக்கு சயின்ஸ் ஒத்துக்குது. அணுக்களை சொல்லுகிறார்கள். நிலம், நீர், தீ, காற்று என்றால் நில அணு, நீர் அணு, தீ அணு, காற்றணு என்று ஒன்றொன்றாக அணுக்கள் சேர்ந்துதான் உலகமாக மாறுகிறது என்று சொல்லி அந்த அணுக்களை பற்றி சொல்லுகிற பொழுது இந்த அணுக்கள் உலகம் தோற்றத்திற்கு, படைப்பிற்கு அணுதான் காரணம் என்பதற்கு அணுகாரணவாதம் என்று பெயர். அணுகாரணவாதம் என்று பெயர். இந்த அணுகாரணவாதத்தை சமணம், பௌத்தம் ஒத்துக்கிறாங்க. தர்க்கம் தான் முதல்ல சொல்லுகிறது. சமண பௌத்தம் அவங்க அணுகாரணவாதிகள் தான். ஆனால் சில வேறுபாடுகள் அதில் இருக்கு. நுண்ணிய வேறுபாடு இருக்குது. முதல் வேறுபாடு என்னன்னு சொன்னா, அணுக்கள் என்று சொன்னால் பல அணுக்கள் கோடிக்கணக்கான இருக்குது. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, எந்த விதமான வடிவ மாற்றம் இல்லாமல் ஒரே மாதிரியாக இருக்குது என்பது தர்க்கத்தினுடைய கருத்து. சமணர்கள் அப்படி அல்ல, அணுக்களுக்குள்ளே வேறுபாடு இருக்கிறது, சின்னது பெருசுமா இருக்குது என்பது அவருடைய கருத்து. அது அவனுக்குள்ள உள்ள இருக்கிற விஷயம். அதுக்கு மேற்பட்டு சொல்றது, எல்லாவற்றுக்கும் காரணம் அணுதான், அதற்கு மேல் பொருள் இல்லை என்றாங்க. அடிப்படை பொருள் வேற கிடையாது, அணுதான் என்று சொல்லி அதை இன்றைக்கும் சயின்ஸ் அதை ஒத்துக்கொள்வது. சைவ சித்தாந்தம் ஒரு சின்ன மாற்றம் அதை சொல்றது. இந்த அணுவை பற்றி சொல்ற பொழுது நாம் என்ன சொல்றோம், நம்முடைய திருவாசகம் நமக்கு தெரியும். இல்நுழை கதிரின் துண்ணணுப்புறைய 101 கோடியின் மேற்படை விரிந்தன என்று. அணு எப்படி இருந்தால், வீட்டில் இருக்கின்ற ஏதோ ஒரு சிறிய ஜன்னல் வழியாக ஒளி பாய்ந்தால் அந்த வெளிச்சத்துல அதிகமாக இந்த தூசுகள் மிதக்குது இல்லையா, அது போல அதான் அணு. தூசு அல்லது அதுதான் அணுன்றாங்க. தூசுகள் போல் நமக்கு தெரியும், அதுதான் அணு என்று நாம சொல்றோம். அதாவது இப்பெல்லாம் மிதந்தான் கொண்டிருக்குது. இப்போ ஒரு ஒளி பாய்ச்சினா அது தெரியும் நமக்கு. அப்போ அணுக்கள் எல்லாம் அப்படி மிதந்து கொண்டிருக்கின்றன என்றுதான் அவனன்றி ஓரணுவும் அசையாது என்று சொல்றாங்க. இன்றைக்கு லைட் அடிச்சு பார்த்தா அது பார்த்தா எப்படி மிதந்து இல்லையா, அந்த மிதந்து கொண்டிருப்பதை ரொம்ப அழகாக அன்னைக்கு அசையாது என்று சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். அப்ப எத்தனை என்றால் எண்ணிக்கை கிடையாது. இல்நுழை கதிரின் துண் அணுப்புறைய, துண் அணுன்னர். துண் அணுன்னா நெருங்கி இருக்கின்ற அணு அர்த்தம். துண்ணுதல் என்றால் நெருங்குதல். துண் அணு நெருங்கி இருக்கின்ற அணுக்கள், ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கின்ற அணுக்கள் என்று சொல்றார். துண் அணு புறை. அது போல 101 கோடி மேற்பட விரிந்தனர். அது கணக்கடையார். கோடி கணக்கடையாது, அளவில்லாத அண்டங்கள் இருக்கின்றன. அப்போ மாணிக்க வாசகர் அண்டங்கள் எவ்வளவுன்னு சொல்ல வந்தார். அண்டங்கள் எவ்வளவு சொல்ல வந்தவர் அணுக்களை பார்த்து சொல்றார். இது போல அது இருக்குதுன்றார். அப்ப அணுவையும் சொல்லிவிட்டார், அண்டங்களையும் சொல்லிட்டார். அவர் இன்னும் சொல்றார். அதை நாம் என்ன சொல்றோம், அந்த ஒளி பாய்ச்சினால் தெரிகின்ற அந்த வெளிச்சத்தை தெரியும் இல்லையா, அதுதான் நாம் அணு என்று சொல்றோம். அணுவை அதான் நாம் அணுன்றோம். ஆனால் தர்க்க மதம் இந்த கண்ணுக்கு தெரியல, அது அணு அல்ல, 3 அணுக்கள் சேர்ந்ததுன்றான். 3 அணு சேர்ந்ததுதான் நாம சொல்ற அணுன்றான். ஒளிபாய்ச்சினால் தெரிகின்ற அணுல 3 அணு சேரணும். 3 அணு சேர்ந்தாலும் உங்க கண்ணுக்கு தெரியும் அப்படின்றது தர்க்கத்தினுடைய கருத்து. நமக்கு அது அல்ல. இந்த அணுவுக்கு மேல் ஒரு அணு இருப்பதாக நான் ஒத்துக்கிறது கிடையாது. இதுதான் அணுன்றோம். அவங்க என்ன பண்றாங்க, தர்க்கீர்கள் இது அணு என்று சொல்லிட்டு பரமாணு என்று ஒன்று சொல்லுவாங்க. பரமாணு என்றால் மேலான அணு, அதுக்கு மேல் இருக்கின்ற ஒரு அணு, நுட்பமாக சின்னதாக இருக்கின்ற அணு என்று சொல்றாங்க. அதெல்லாம் நமக்கு தர்க்க மதத்தினுடைய சில கொள்கைகள். அதுக்கப்புறம் கடவுள் கொள்கையை பற்றி சொல்ற பொழுது பரமான்மா சீவான்மான்னு ஒத்துக்கிறாங்க. ஆனால் உலக தோற்றத்திற்கு காலம் எப்படி துணையோ அது துணை காரணம். காலமே துணை காரணம் சொல்லும். காலம் எப்படி இறைவனுக்கு துணை காரணமோ அதுபோல் பிரபஞ்சம் தோன்றுவதற்கு இறைவனும் ஒரு துணை காரணம் தானே தவிர முதற் காரணம் அல்ல, அவனுக்கு நிமித்த காரணம் அல்ல என்று அவனுக்கு கொள்கை. கடவுளை வைத்துக்கு பரவாயில்ல வச்சுங்க, ஆனா அவர் சும்மா இருக்கட்டும், அது ஏன் அவர் தான் படைக்கிறார், அவர் தான் காக்கிறார் ஏன் சொல்றீங்க என்று காலம் போல கடவுளும் ஒரு துணைக்காரன் என்று சொல்றாங்க. இப்போ
இது நாஸ்திகவாதமா ஆஸ்திகவாதமான்னு தெரியல. கடவுளுக்குள்ள ஏத்துக்கிறாங்கன்னா அவன் ஏத்துக்கலையா என்று தெரியல. கடவுள் இருக்கிறா இருக்கட்டும்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆங்கிலத்தில் சொல்றாங்க இல்லையா, கடவுளை மறுக்கிறவங்க எத்தியஸ்ட்ன்றாங்க, கடவுளை பற்றி கவலைப்படாத அக்னாசிஸ்ட்னு ஒரு வார்த்தை இருப்பாங்க இல்லையா, அதை பற்றி அப்பா இருக்கிறா இல்லையா, அதை போய் டிஸ்டர்ப் பண்றேன், எனக்கு இருக்கிறான்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல என்று சொல்றாங்க. அந்த மாதிரி சொன்னால் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம். நீங்க இல்லையா, கடவுள் நம்பிக்கை உண்டா இல்லையானா உண்டு சொல்லிட்டு போ, இல்லைன்னு சொல்லிட்டு போ. இருக்கிறாரா இல்லையா எனக்கு அதை பத்தி கவலைன்னு சொன்னா அது சரியான வாதமாக ஆகாது. அது போல சொல்றாங்க. இன்னைக்கு புதுக்கவிலாம் சொல்றாங்க. புதுக்கவில என்ன பண்றாங்க, கடவுள் என்னிடம் தோன்றினார், நான் தான் கடவுள் என்றார். அதிசயப்பட்டு நான் பார்த்தேன், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். எனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கின்ற, என்ன வர வேண்டும் என்று என்னிடமே கேட்கின்றாய் என்று சொன்னால் அது தெரியாத கடவுள் நீயா, அது தெரியாத நீ கடவுளா என்று எனக்கு கடவுள் மேலே சந்தேகம் வந்தது அப்படின்னு எழுதலாம். அதாவது கடவுள் தோன்றினாரா, என்ன வரம் ஒண்ணு கேட்டாய், எனக்கு என்ன வர வேண்டும் என்று உனக்கு தெரியாதா, அது தெரியாது நீ கடவுளா என்றால் இப்ப இந்த புதுக்கவிதை கடவுளை ஏற்குதா மறுக்குதா? நீங்க நமக்கும் பேசிக்கலாம், நமக்கு என்ன வேண்டத்தக்கது அறிவோயின்னு சொல்றோம் இல்லையா, அதை பற்றி வேண்டத்தக்க பெருமானே உனக்கு தெரியாதாப்பா என்று சொல்லிட்டா அவனை ஏத்துக்கிற அர்த்தம். என்னையா இதுவரை தெரியாம இருக்கிறியா என்று சொன்னால் கடவுள் மறுப்பு இல்லையா? எப்படி துணி இல்லையா, எப்படி நீங்க அதை அப்ரோச் பண்றீங்க இல்லையா? வேண்டத்தக்க தெரிவோ என்று மாணிக்கவாத பக்தியா சொல்ற பெருமானே உங்ககிட்ட நான் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாதப்பா, உனக்கு தெரியாதா என்றால் அது ஆஸ்திகம். இது தெரியாத ஒரு கடவுளா என்று சொன்னால் அது நாஸ்திகம். அது போலதான் தர்க்கம் சொல்றான், கடவுள் இருக்கிற கடவுளே அவர்லாம் முதற்காரணம் கிடையாது, அது தானா பிரபஞ்சம் தோன்றுறது அப்படின்னா அப்ப எதுக்கு அவர் வச்சுட்டு இருக்கு நீ வேணா? அப்ப கடவுள், அப்ப தர்க்க மதம் என்பது கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை நம்ம ஒத்துறோம், அது இல்லைன்றோம். அது அடுத்தது. அதுக்கப்புறம் மீமாம்சை. மீமாம்சை மதம் இதெல்லாம் கொஞ்சம் எழுதியிருக்க, உங்களுக்கு வேகமா போறேன். ஏன்னா மீமாம்சை என்பது நேற்று சொன்ன மாதிரி வேதம் கர்மகாண்டமே அவளுக்கு சிறந்தது என்று, வேள்விதான் சிறந்தது என்று சொல்லுகின்றவர்கள். விரதமே பரமாக வேதியரும், அதான் நேற்று சொன்ன வரி எனக்கு அது இரண்டாவது ஞாபகம் எனக்கு. விரதமே பரமாக வேதியர், சரதமாகவே சாத்திரம் காட்டின. விரதமே பரம், வேள்வி போன்றவையே மேலானது என்று சொல்லி அதுவே சரதம் என்று சொல்லி சாத்திரம், அதுதான் எங்களுடைய சாத்திரம் என்று மீமாம்சம் சொன்னாங்க மீமாம்சர்கள். அப்ப அவங்க சொல்றது வேதமே பிரம்மம் தான், வேதமே பிரம்மம் தனியா சொல்லாது, வேதமே பிரம்மம், அது அனாதி பொருள், தோற்றம் அழிவு கிடையாது, நித்திய பொருள் என்று அடிப்படையா சொன்னான். சொல்லிட்டு அவங்க சொன்னது என்னன்னா, வேதத்துல கர்மகாண்டம் ஞானகாண்டம் ரெண்டு இருக்குது. ஞானகாண்டம் என்பது பிரம்மத்தை அறிவதற்காக உள்ள ஆராய்ச்சி என்று சொல்றீங்க, அது முக்கியம் இல்லைன்றான். நீங்க ஏன் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க, முக்கியம் கிடையாது, வேள்வி செய்யுங்க அது போதும்ன்றான். நீங்க எந்த தெய்வத்தை நோக்கி வேள்வி செய்யுங்க, அந்த வேள்வி என்பது ஒரு நல் வினை. அவன் சொல்றது நல்ல வினை, அதுவே உனக்கு பலனை தரும். அதுக்கு மேற்பட்டு ஞானகாண்டத்துக்கு போயிட்டு பிரம்மம்னா என்ன அது என்ன உபனிஷத்துகள் ஆராய்ச்சி வேண்டாம் என்று ஞானகாண்ட பகுதியா இருக்கின்ற உபனிஷத்தை அவர்கள் மறுக்கிறார்கள். இருக்குது அது ஏதோ இதை வலியுறுத்துவதற்காக, வேள்வியை வலியுறுத்துவதற்காக சொல்றாங்களே தவிர அங்க ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை, கர்மமே போரும் என்று. பண்டையுள்ள கர்மமே கர்த்தா என்று தாய்மானவர் பாடுறாரு. பண்டையுள்ள கர்மமே கர்த்தா என்னும் பட்சம் நான் இச்சிப்பனும். பெருமானே எல்லாரும் பட்ட சைவ சித்தாந்தத்தில் போனா கூட வினை வினைன்றாங்க, அவங்களாவது எதை நீதான் சொல்றாங்கன்னு சொல்ல மாட்டேன்றாங்க, அவர்களும் வினைன்னு சொல்றாங்க. கர்மகாண்டத்து போனா அவர்களும் வினைன்றாங்க. அப்ப யாரு தான் சொல்றது? அப்ப பண்டையுள்ள கர்மமே கர்த்தா, அதுதான் கர்த்தா என்னும் பட்சம் நான் இச்சிப்பனும், ஒரு அப்படி போயிடணும் என்று எண்ணுகிறார்னா அதெல்லாம் மீமாம்சர்கள் சொல்றது. கர்மமே உங்களுக்கு விதிக்கும் என்று சொல்லி, அதனால அவங்க என்ன பண்றாங்க, கர்மம் போன்று போதும் என்றவங்க கர்மகாண்டிகள். அவங்க ரெண்டு பெயர், கர்மகாண்டிகள் என்றால் கர்மகாண்டமே போதும். வேதத்துல கர்மகாண்டமே போதும் என்பவர்கள் கர்மகாண்டிகள். அப்புறம் கர்மமே எல்லாம் தரும், கடவுள் போல தரும் என்பதாலே கர்ம பிரம்மவாதிகள். கர்மகாண்டிகள் அவங்க கர்மகாண்டிகள் பூர்வ மீமாம்சை. மீமாம்சை ஆராய்ச்சி நடத்துங்க. மீமாம்சை என்றால் ஆராய்ச்சி, இங்கே போடுறேன், ஆராய்தல் அர்த்தம். ஆராய்ந்து பார்க்கிற பொழுது கர்மம் தான் சிறந்தது, வினைதான் சிறந்தது என்று கர்மகாண்டி. கர்மனா வேள்விதான், அவளுக்கு வேள்விதான்.
வேதங்கள் சொல்லுது. அப்போ வேதங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு பகுதி ஏற்றுக்கிட்டு பின்பகுதி வேண்டான்றாங்க, ஞான காண்டம் வேண்டான்றாங்க. நேற்று சொன்ன இந்த இது பூர்வ மீமாம்சைன்னு சொல்லுவாங்க. இதை மீமாம்சையில ரெண்டு உங்களுக்கு மீமாம்சை என்பதை போடலாம், இம்மும் போடலாம் இஞ்சும் போடலாம். இது பூர்வ மீமாம்சை, இது உத்தர மீமாம்சை. உத்தரம் உத்தரம்னா பின்னால் தோன்றியதுன்னு அர்த்தம், பின்னால் தோன்றியது. பின்ன இது பூர்வம்னா முன்னு அர்த்தம், இது பின்னு அர்த்தம். பின்பகுதி முன்பகுதி. பூர்வ மீமாம்சை என்பதுதான் இப்ப நான் சொன்ன கர்மகாண்டம். வேதத்துல கர்மகாண்டமா இருப்பது பின்பற்றுவோம் அவங்கெல்லாம். உத்தர மீமாம்சை இருக்கு இல்லையா, அது ஞானகாண்டம். ஞானகாண்டம் ஞானகாண்ட பகுதியை எழுதுறதுதான் நம்முடைய வியாசர், அது பிரம்மசூத்திரம். பூர்வ மீமாம்சை கர்மகாண்டம், இது ஞானகாண்டம். இது ஞானகாண்ட ஆராய்ச்சி. வேதத்தை நீங்க பார்த்தீங்கன்னா பின்பகுதி இருக்குல்ல, அது உபனிஷதம். ஞானகாண்டம் என்று சொன்னாலும் அவையெல்லாம் உபனிஷத்துக்கள். இதனுடைய காலம் கொஞ்சம் பின்னால. இப்போ வேதத்தை காட்டில் நம்முடைய தமிழில் இருக்கின்ற கருத்துக்கள் சிறந்ததுன்னு சொல்றது என்ன காரணம் என்றால், வேதம் தோன்றி அந்த அமைப்பெல்லாம் வந்த பின்னால், பிரம்ம ஆராய்ச்சி எல்லாம் வந்தது ரொம்ப பின்னால. உபனிஷத்து காலம் பின்னால. நீங்க வேதம் ஒன்னா கூட காலம் முந்தி கூட அவங்க கிளைம் பண்ணலாம். ஆனால் உபனிஷத்துக்கள் எல்லாம் ரொம்ப பின்னால. இந்த உபனிஷத்துக்களை எல்லாம் தொகுத்துத்தான் பிரம்மசூத்திரம் பண்ணார் நம்முடைய வியாசர். உபனிஷத்தினுடைய சிறந்த ஒரு 7 சொல்றார் அந்த உபனிஷத்து, அதை வைத்துதான் பண்ணார். ஆனா என்ன ஆகுறது, நமக்கு இது எதுவுமே உடன்பாடு கிடையாது. நீங்க அதை பார்க்கணும். வேதத்தில் இருக்கிற கர்மகாண்டம் வேள்வி என்று சொன்னால் நமக்கு வேள்வி உடன்பாடு கிடையாது. ஞானகாண்ட பகுதியில் பிரம்மசூத்திரம் சொல்றாருன்னா நமக்கு அது உடன்பாடு கிடையாது. ஏன் உடன்பாடு இல்லைன்னா அவங்க நம்ம கோபம்னா கோபம் கிடையாது, அந்த கருத்து சரி கிடையாது. அவர்கள் சொல்ற கருத்துக்கள் சரி கிடையாது. கடவுள் கருத்தா இருந்தாலும் சரி, உயிர்களுக்கு தேவையான வினையை பற்றியோ உலகத்தை பற்றியோ சொன்னால் எதுவும் பொருத்தமாக அமையவில்லை என்றுதான் பார்க்கிறோம். இந்த இப்படி வேள்வி சிறந்த மாதிரி இவங்க நம்ம பிரம்மசூத்திரம் இவர் விளக்கம் கொடுக்கிற பொழுது இவங்க தான் அகம் பிரம்மாஸ்மி என்று, நானே கடவுள் என்றுதான் இவங்க சொன்னாங்க. ஞானகாண்டத்தை ஆராய்ந்து பிரம்மம் எதிரான ஆராய்ந்து போயிட்டு நான் தான் பிரம்மன் தெரிஞ்சிட்டேன் அப்படின்னா அது எவ்வளவு கடவுளை நான் தான் கடவுள் அப்படின்னா அது பொருத்தமாக இல்லைன்னு. அப்போ இன்னும் பக்குவப்படவில்லை என்றுதான் தெரிகிறது. எனவே இதெல்லாம் நமக்கு மாறான கருத்துக்களாக இருப்பது பாரு. இல்லை நம்முடைய நீச்சல் எவ்வளவு தூரம் இருக்கா, நீந்தி எவ்வளவு தூரம் வந்திருக்கும் அதுக்காக சொல்லலாம் இல்லையா. நீந்தல ஏற்கனவே இருக்கிறது தான், அந்த டார்ச்சை முடிச்சுட்டு வரோம் இல்லையா, அடியாக இல்லையா, எப்படி கொண்டு வரோம்னு பார்க்குறோம். அப்போ மீமாம்சை, அதுக்கு அடுத்து ஏகான்மவாதம். இங்க வர்ற பொழுது என்ன ஆயிடுச்சு, ஏகான்மவாதம் என்று அடுத்து இந்த பிரம்மசூத்திரத்தினாலே விளைந்த விளைவு அது. பிரம்மசூத்திரத்தை பொருளை சரியாக புரிந்து கொள்ளாததுனால ஏகான்மவாதம் என்று வந்திருக்கு. ஏக்கம் என்றால் ஒன்று அர்த்தம், ஆன்மான உயிர் அர்த்தம். ஒரே ஒரு பொருள் தான், வேறு பொருள் கிடையாது என்று ஒரு பொருட்கொள்கை என்று சொல்லி ஏகான்மவாதம் என்று வந்தது. அதுதான் இப்பொழுது வேதாந்தம் என்று நாம சொல்லணும். வேதாந்தம் என்று நாம் சொல்றோம். அதுல அது 4 வகையா இருக்குது. பாஸ்கரியவாதம், மாயாவாதம், சத்த பிரம்மவாதம், கிரீடா பிரம்மவாதம் என்று 4 இருக்குது. அந்த 4 நான் நோட்ஸ்ல கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பார்த்துங்க. 4 வகையா இருக்குது. அதுல மாயாவாதம் மிக முக்கியம். நம்ம பாஸ்கரியவாதம் இருக்குது, எல்லாம் முக்கியம் தான். இருந்தாலும் மாயாவாதம், விவர்த்தனவாதம் இந்த 2 நமக்கு முக்கியம். அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். விவர்த்தனம் 1, பரிணாமம் 1, 2 சத்த வேண்டியது. அதுக்கு முன்னால என்ன சொன்னா, அவங்க என்ன பண்ற ஏகான்ம வேதாந்தம் இல்லையா, வேதாந்தம். இந்த வேதாந்தம் என்பதுதான் நமக்கு சித்தாந்தத்துக்கு நேர் எதிராக இருந்து அவர்கள் பேசுகிறார்கள். இப்ப நமக்கு தெரியும் வேதாந்தம் எல்லாரும் பரவி இருக்கு, நமக்கு தெரியும். இப்போ சென்னை போன்ற நகரம் நீங்க பார்த்தா பெரிய பெரிய பேனர் வச்சு பெரிய இதெல்லாம் சொல்றது வேதாந்தம் சொல்றாங்க தவிர சித்தாந்தம் நாங்க எங்கேயோ உழந்து பேசி வந்துடுற அதுவும் கிடையாது இல்லையா, எங்க பேச தெரியாது. அப்படி இருக்கும், அப்படி வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு, வேற காரணம் புரியல இருக்கு, இருக்கட்டும். இந்த ஏகான்மவாத வேதாந்தம் சொல்றாங்க என்ன சொல்றாங்க என்றால், முதலாவதாக 2 விஷயம் அவங்க சொல்றது. ஒன்று பாரமார்த்திகம் என்று ஒன்று, இன்னொன்று வியாவகாரிகம் என்று ஒன்று. வியாவகாரிகம் என்று ஒன்று. பாரமார்த்திகம் என்றால் நாம் சொல்லுகின்ற
உலகத்தை கடந்த ஒரு நிலை. நாம சொல்றதா உலகத்தை கடந்த அருளியல் நிலை இருக்கு இல்லையா, அதுதான் பாரமார்த்திகம். பரம் என்றால் மேலானது, அதுல இருந்து அதனுடைய அர்த்தம் பரம் அர்த்தம், அதனுடைய அர்த்தம் பாரமார்த்திகம் மேலா சொல்றது. வியாபகாரிகம் நம்ம பேச்சு சொல்றோம், விவகாரின்னு சொல்றோம், விவகாரம் ரொம்ப விவகாரமா பேசுறாங்க இல்லையா, அதுதான் வியாபகாரியம் தான் விவகாரம் சொல்றோம். விவகாரம் என்றால் உலக செய்திகள், உலக நிகழ்ச்சி எல்லாம் விவகாரம். உலகத்திலே ஈடுபட்டு இல்லாமல் பாரமார்த்திகத்தை எண்ண வேண்டும் என்று நாமும் சொல்ற விஷயம்தான். ஆனா அப்படி சொல்ற போது அவங்க என்ன பண்றாங்க, வேதாந்திகள் ஏகான்ம ஒரே பொருள் என்பதாலே, இறைவன் ஒரே பொருள் தான், பிரம்மம் என்பது அதுதான் உங்களுக்கு ஈஸ்வரன், அதுதான் சீவன், அதுதான் உலகம். இப்படி மூன்றாக பிரதிபலிக்கிறது, பரிணாமிக்கிறது சொல்ல பிரதிபலிக்கிறதுன்றாங்க. முதல்ல கண்ணாடிக்கு முன்னால் என்ன பிரதிபலிப்பது போல இருக்குதுன்றாங்க. அதுக்கு அவங்க சொல்றது பிரம்மத்தினுடைய தாழ்ந்த நிலை, அதனுடைய நிலை தாழ்ந்த நிலை ஈஸ்வரன். அது எது போல வைத்துக்கணும், நம்ம பிரம்மம் என்பது சொரூப லட்சணம் என்று வைத்துக்கிட்டா, ஈஸ்வரன் என்பது தடத்த லட்சணம், தடத்தம். உலக மக்கள் உயிர்களுக்காக வர ஈஸ்வரன் என்பது தடத்த லட்சணம். இது மாயையில் பிரதிபலிக்கும், மாயை என்ற பொருளிலே பிரதிபலிக்கும். அப்போ ஈஸ்வரனாக தெரியும். சீவன் என்பது அவிச்சை, அவிச்சை என்றால் அறியாமைன்னு போட்டுங்க, வித்தை தான், வித்தை என்பதுதான் விச்சைன்னு வரும். வித்தை வித்தை அறிவு, அவித்தை அறிவில்லாதது, அறிவற்றது. அது அவித்தை என்பது விச்சைன்னு வரும். அவிச்சை, அவிச்சையில் பிரதிபலிக்கும் சீவன், சீவன் உலகம். அவிச்சையில் பிரதிபலித்தால் சீவன் உலகம். இதுதான் வியாபகாரிகம். இப்படி பிரதிபலிக்குது இல்லையா, இதுதான் வியாபகாரிகம். இது 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 வெறும் பிரதிபலிப்பு தான், விவகாரம் தான் என்று தெரிந்து கொண்டால் அது பாரமார்த்திகம். அது எது போலன்னு சொன்னா, கண்ணாடிக்கு முன்னால போய் நிற்கிற பொழுது நாம் நிற்கிறோம், கண்ணாடியில பிரதிபலிக்கிறோம். இப்ப நாம அது என்றால் நாம தான், ஆனா அது நாமா என்றால் இல்லை, ஏன்னா வெறும் பிம்பம் தான். நீங்க அந்த கண்ணாடி போட்டு உடைச்சிங்கன்னா நமக்கு ஒன்றும் ஆகாது, பிம்பம் சிதறி போகுமே தவிர ஒன்றும் ஆகாது. அப்ப அது போல பிரதிபலிப்பது போல இருக்கின்ற பிரம்மத்திற்கு உலகத்தினாலே வருகின்ற பந்தங்கள் எதுவும் வராது. உயிர்கள் பந்திக்கின்ற பந்திப்பெல்லாம் மாயில வராது. ஆனா பிரதிபலிக்கும், மாயில கண்ணாடியிலே பிரதிபலிக்கும், நாம் பிரதிபலிப்போம், ஆனால் நாம் கண்ணாடி பிம்பமாக ஆவதில்லை. அதுபோல பிரம்மம் பிரதிபலித்தாலும் பிரம்மம் பிரம்மம் தான், பிரதிபிம்பம் பிரதிபிம்பம் தான் என்று சொல்றாங்க. சரி, எல்லாத்தையும் அந்த ஒத்துக்கிட்டு நான் ஒரு கேள்வி முதல்ல கேட்கிறோம். நீங்க ஒரு பொருள் தான் இருக்கின்றீங்க, ஒரே பொருள் தான் சொல்றீங்க, வேறு பொருளே கிடையாது என்பதுதான் அத்வைத்தம், அந்த வேதாந்தத்தினுடைய அடிப்படை. அதாவது ஏகமே அத்வைதீயம்ன்றதுக்கு இரண்டாவது பொருள் இல்லை என்று சங்கரர் சொல்றார். அதான் அவங்களுடைய கொள்கை. ஒரே பொருள் எல்லாம் பிரம்மம் தான் என்று சொல்றோம். நாமும் சொல்றோம், நாமும் கூட ஒரே பொருள் என்று சொல்றோம். ஒரே பொருளா எங்கும் தான் பெருமான் என்றால் விஸ்வரூபம் என்று வார்த்தை சொல்றோம். எங்கும் நிறைந்திருக்கிறான், இதுதான் நம்ம இறைவன். இறை என்றதுக்கு தான் அர்த்தம், விஸ்வரூபம் என்பதுதான் அர்த்தம். எங்கும் இருக்கிறான் என்பதுதான் விஸ்வரூபம். எல்லா இடங்களும் இறந்திருக்கிறான் பெருமான் என்றால் நாம் என்ன சொல்றோம், அவருடைய ஆற்றல் நிறைந்திருக்கிறது அர்த்தம். நம்முடைய பெருமானுடைய அருள் ஆற்றல் நிறைந்திருக்கிறது எல்லா பொருளிலும். அதானே தவிர அவனே கிடையாது, அவனுடைய கலப்பு அப்படி அல்ல, அவருடைய ஆற்றல் கலந்திருக்கிறது. அதான் நம்முடைய கொள்கை, விஸ்வரூபம் தான். அப்படி பார்க்கணுன்றாங்க. அதனாலதான் இப்ப வானாகி மண்ணாகி வழியாகி ஏன் பாடுறார் என்றால், பெருமானே நான் நிலத்தை பார்க்கிறேன், உன்னுடைய நிலைதான் வருது, எனக்கு தண்ணீரை பார்க்கிறேன் சொல்றா இல்லையா. நம்முடைய அத்தாவின் அடியேன் அன்பாலத்தை தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய் என்று பாடுறார் அப்பர் பெருமான் பாடுறார். தண்ணீரை பார்த்தா அவனுடைய நினைவு வருகின்றது, தாய்மானார் பூவை பார்த்தா அவனுடைய ஞாபகம் வருது, பறிக்க மாட்டேன்றாரு. இதெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா. அது போல எல்லாவற்றிலுமே இறைவனை பார்ப்பது விஸ்வரூபம். நாம் அது வேற, நம்முடைய ஞானத்தினாலே பார்ப்பது அது வேற விஷயம். இவங்க என்ன சொல்றாங்க, இது எல்லாவற்றையும் கலந்திருக்குது, அது வியாபகாரிகத்துல கலந்திருக்குன்னு சொல்ற பொழுது மாயையில் பிரதிபலிக்கின்றீங்க. இப்ப நாம என்ன கேட்கிறோம், மாயை என்பது என்னன்னு கேட்கிறோம். மாயைனா என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும் பதில், அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கும் இல்லையா.
அது சொல்லொணாதது, சொல்ல முடியாதுன்ட்டாங்க. அடிப்படையாக அவங்க பிரதிபலிக்கிற ஒன்று பிரம்மத்தை ஈஸ்வரனாக மாத்துது. அது என்னடான்னு கேட்டா, மாயை என்பது சொல்லொணாததுன்னா உனக்கு சொல்ல தெரியாதுன்னு சொல்லு. சொல்லொணாதுதான் என்ன அர்த்தம்? புரியல, அங்கேயே புரியல. இப்ப மாயைக்கு விளக்கமே புரியலன்ற பொழுது அப்புறம் நீங்க ஈஸ்வரனுக்கு எப்படி விளக்கம் கொடுக்க போறீங்க? அப்புறம் ஜீவனுக்கு எப்படி விளக்கம் கொடுக்க போறீங்க? இதெல்லாம் அதிலே உள்ள குறைகள். கடுமையாக நம்ம அந்த ஏகான்மவாதத்தை மறுக்கிறோம், இதெல்லாம் வேற விஷயம், அதுக்காக சொல்லுறேன். அது இருக்கட்டும். அதுல ரெண்டு விஷயம். ஒன்று பரிணாமவாதம், அதான் பிரம்மம் சைத்தம் இது ஒன்று பரிணாமவாதம்னு சொல்றாங்க. பரிணாமவாதம் நோட்ஸ் பார்க்குறேன், பார்த்தா ஈஸியா இருக்கும் உனக்கு. விவர்த்தனவாதம் என்று அவங்க சொல்ற வாதம் இதெல்லாம் விவர்த்தனவாதம். இதெல்லாம் சொல்றாங்க. பிரம்மம் வந்து பிரதிபலிக்குதே மாயல எது போல என்றால், கயிற்றிலே பாம்பு தெரிவது போல. சுலபமான ஒரு உதாரணம், அடிக்கடி சொல்ற உதாரணம் தாங்க. நீங்க வேதாந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா கயிற்றுல பாம்பு, கனவு, காணல் நீர், இந்த மூன்றை தவிர வேற எந்த உதாரணம் வராது. ஏன்னா அதுக்கு மேல அவ்வளவு சொல்ல தெரியாது. இந்த மூன்றையும் நம்ம சாதாரணமா மறுத்துறோம் இல்லையா? இந்த உதாரணமே தப்புடான்னு சொல்லிட்டோம். என்ன, கனவு என்றால் இல்லைன்றாங்க அவங்க. கனவு என்று ஒரு பொருள் இல்லைன்றாங்க. காணல் நீர் என்றால் இல்லைன்றாங்க. நாம கூட இல்லைன்னு தான் சொல்றோம். காணல் நீர் தோன்றுகிறது அல்லவா? தோன்றுவதற்கு என்ன காரணம்? எல்லாத்துக்குமே காணல் நீர் தோன்றுது. நீளமா ஒரு தார் ரோடு போகுதுன்னு சொன்னா தொலைவில் வெயில் அடிக்கிற பொழுது அந்த தொலைவு, அதனுடைய வெயிலுடைய சூடு எல்லாம் சேர்ந்து காணல் நீர் போல தோற்றம் அளிப்பதற்கு ஒரு காரணம் இருக்குது. சூரியன் இல்லாத ராத்திரி நேரத்தில் காணல் நீர் தெரியுதா? தெரியல. அப்போ ஒரு காரணம் பற்றி ஒன்று தோன்றுகிறது என்றால் அது உள்ள பொருள் மறையுது அப்புறம். அதனால அனுபவம் நமக்கு இல்லை, ஆனால் பார்க்கிறோம் இல்லையா? பார்ப்பது உண்மை. கனவு அது போல் ஏண்டா கலைஞ்சு போகுது, ஆனால் கனவு காண்கிறோம் அல்லவா, அது உண்மை. ஏன்னா நமக்கு சூக்கும உடம்பினாலே கனவு காண்கிறோம், தூள உடம்பினாலே செயல் பார்க்க செய்கிறோம். தூள உடம்பினுடைய செயல் சூக்கு உடம்புக்கு பிரதிபலித்து மனசினாலே கனவு காண்கிறோம் வருது நமக்கு. அப்ப சொப்பு ஜாக்கிரம் சொப்புன்னு அடுத்து நனவு, அடுத்து கனவு நாம் வச்சிருக்கோம் என்றால் கனவு நமக்கு உண்மை. அதுபோல கயிற்றிலே பாம்புன்னா, கயிற்றிலே பாம்பு இருக்குது என்பதற்கு யார் அதை பார்க்கிறது? கயிறு பாம்பா யாருக்கு தெரியுது? கயிறு பாம்பாது கயிறுக்கே தெரியாது, இல்ல பாம்புக்கு தெரியாது. நீயே சொல்ற கயிறு பாம்புன்ற, அப்ப ரெண்டு பொருள் சொல்ற. நீ கயிறுன்னு ஒண்ணு சொல்ற, பாம்புன்னு சொல்ற. அங்கேயே ரெண்டு பொருள் இருக்குது என்று சொல்ற. அப்ப கயிற்றில் பாம்பு என்ற உதாரணம் கிடையாது. கயிற்றை பாம்பாக எண்ணி மருள்கின்றவன், மயங்குகின்றவன் வேற ஒரு ஆள். அது போல பிரம்மம் வந்து உலகத்தை பார்த்து மயங்குதுன்னா உலகம் உண்டா இருக்கணும், பிரம்மம் உண்டா இருக்கணும். உலகத்தை கயிற்றை பார்த்து பாம்பா மயங்குறவன் அறிவுள்ளவனா இருக்க மாட்டான். அது போல உலகத்தை பார்த்து மயங்குகிற கடவுள் பிரம்மம் அறிவாக இருக்காது. நாம சொல்ற இதெல்லாம் நம்ம சொல்ற விஷயங்கள். அது போய் சைத்தன்ய சுரூபம், அறிவே சுரூபம் சொல்லாதே என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகின்ற உதாரணங்கள் எல்லாம் பொருத்தமில்லாவை என்று நாம் மறுக்கிறோம். அது வகை, அதான் விவர்த்தனவாதம். இது வந்து ஒன்று இன்னொன்றாக தெரிவதற்கு விவர்த்தனவாதம் என்று சொல்றாங்க. சிவஞான போரத்திற்கு அன்பு சார் தெரியுமா தெரியாதோ, சொன்னதும் சொல்லியோ, சிவஞான போரத்திற்கு வடிவேலை செட்டியார் என்பவர் வேதாந்த உரை எழுதியிருக்கிறார். வடிவேலை செட்டியார் என்பவர் நல்ல சிறந்த அறிஞர், நல்ல அன்புடன் தான் வேதாந்த உரை எழுதியிருக்கிறார். இதுல உங்களுக்கு அந்த வேதாந்த பற்றி சொல்ற பொழுது, தமிழ்நாட்டு வந்தீங்கன்னா காரைக்குடி பக்கத்துல திருக்கோவிலூர் ஆதீனம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க. திருக்கோவிலூர் ஆதீனம் இது வேதாந்த மடம். இது வேதாந்த மடம். ஸ்ரீ சங்கர மடம் இருக்க, காஞ்சிபுரம் சங்கர மடம், அதுவும் வேதாந்த மடம் தான். இந்த இரண்டுக்கு வேறுபாடு இருக்குது, வேறுபாடு உண்டு. நான் அன்னைக்கு இப்போ அண்மையில் நான் போய் பேசியிருந்தேன். இங்கே வந்தாங்க நம்ம மாதங்கி, அவங்க ஏதோ இந்த இதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு 5 நாள் அங்கே போயிருந்தேன், அவங்களும் கூட வந்தாங்க ஆதீனத்துக்கு. அவங்கள அவர் கூட பெரியவர் அவர்கிட்ட பேசிட்டு இருந்த பொழுது சில வேதாந்த கருத்து பேசிட்டு இருந்தோம். அப்போ அவர் சங்கர மடம் கூட இப்போ திருமுறைலாம் கொஞ்சம் சொல்றாங்க. நான் சொன்னேன், திருமுறைலாம் கொஞ்சம் எங்களை சொல்ல வைக்கிறாங்க, தமிழ்கை வகுப்பு எடுக்கிறான்னு. அவர் ரொம்ப கோபம் வந்துச்சு. ஐயா, சங்கர மடத்தை எங்களோட சேர்க்காதீங்க. உடனே அவர் சொல்ல, அவங்கெல்லாம் இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்துறாங்களே தவிர நாங்களாம் பரம்பரையாக திருமுறைலாம் சொல்றோம், நீங்க வேணா போய் பாருங்க. திருமுறை வேதாந்திகள் தான் நாங்க, ஆனா திருமுறைலாம் நாங்கள் பயிற்சி நடக்கிறோம், வகுப்பு நடத்துறோம் என்று ரொம்ப ஒரு மாதிரி அவர் சொன்னார் கோபமா. அதுபோல திருக்கோவில் ஆதீனம் இருக்கு, அவங்க வேதாந்திகள் தான். ஆனால் அவர்கள் மேற்கோளாக சொல்லுகின்றதுன்னு பார்த்தீங்கன்னா திருமுறைகள் தான் மேற்கோள் காட்டுவாங்க, சிலர் தான் கேட்டுவாங்க. அது சரியா தவறான வேற விஷயம். அவங்க வேதாந்த கருத்துக்கு திருமுறைகளை முக்கியமா எடுக்கிறாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க, நாங்கள் எல்லாம் சைவ வேதாந்திகள்ன்றாங்க.
நாம சைவ சித்தாந்தி சொன்னா கொள்கையா நாங்க வேதாந்தி, ஆனா மேற்கோள் காட்டுவது சைவம் அல்லவா, சைவ வேதாந்தம் என்று சொல்றாங்க. இந்த சைவ வேதாந்தம் தலைப்புல யாழ்ப்பாணத்துல ஒரு பெரிய எழுதியிருக்காரு, புத்தகம் இருந்திருக்கு, நமக்கு வந்துருக்கு சைவ வேதாந்திகள்ன்றாங்க. அவங்க அப்படி அத்வைத வேதாந்திகள் அவங்கலாம், அவங்க ஏகானமவாதம் பேசுறவங்க ஸ்ரீ சங்கர மடம். இப்ப அவங்களும் திரும்பலாம் சொல்றாங்க, அது வேற விஷயம். ஆனால் தத்துவத்தில் பார்க்கறது எங்கேயோ இருக்கிறார்கள். அதனால இதெல்லாம் நமக்கு இருந்தாலும் வேதாந்தத்தை மறுப்பது மிக முக்கியமா இருக்கிறது நமக்கு. ஏன்னா அது இப்ப அதிகமா இருக்கிறதுனால அதை சொல்ல வேண்டியதா இருக்கு. சரி, அதுக்கு அடுத்து சாங்கியம். சாங்கியம் என்பது தமிழருடைய கருத்துக்களாக, தமிழர்களுடைய கொள்கையாக முதல்ல இருந்திருக்கலாம் என்கிறார். நெருக்கம் அப்படித்தான், சாங்கியம் அப்படித்தான். சாங்கியத்துல தத்துவங்களை எண்ணுகிற பொழுது 25 தத்துவங்களை சொல்லி 24 தத்துவங்கள் நாம் சொல்ற மாதிரி சொல்லிடுறாங்க எல்லாம். 25வது தத்துவம் புருடன் என்று அதோடு இருக்கிறாங்க. புருடன் என்று இருக்கிறாங்க. அது என்ன, ஆன்மாவா இல்ல கடவுளா என்றெல்லாம் சொல்லல, பொதுவா புருஷன் என்று சொல்லிட்டாங்க. அப்ப மற்றதெல்லாம் சடப்பொருள்கள், அது ஆன்மா என்று ஆன்மாவை கொள்ளலாம் என்று சித்து பொருளாக கொள்ளலாம்னா ரெண்டே பொருள் தான். புருடன் என்பது சித்து பொருள், மற்றதான் சடப்பொருள் என்று அந்த தத்துவங்களை விளக்குறாங்க. அதனுடைய விளக்கத்தை பின்னால பார்க்கலாம். யோகம், எல்லாரும் இப்ப யோகம் யோகம்னு போயிட்டாங்க பாக்குறோம் இல்லையா. அது சாங்கியத்துடைய அதே கருத்து தான். சாங்கியத்துடைய அதே கருத்துக்களை வாங்கி இருபத்தை வைத்து ஒன்றே ஒன்றுதான் அது மாறுகின்றது, கடவுள் கொள்கை. சாங்கியத்திற்கு கடவுள் கொள்கை கிடையாது, யோகம் கடவுள் கொள்கை உண்டு. கொஞ்சம் கடவுள் மாற்றம். முதல்ல அதிர்ஷ்டம் என்று சொன்னாங்களாம். முதல்ல அது வரலாற்று பார்க்கிற பொழுது யோக மதம் முதல்ல அதுவும் கடவுள் கொள்கை இல்லாம தான் இருந்தது. பின்னால் அதுதான் இப்பெல்லாம் அந்த பௌத்தம். இப்ப அந்த யோக மதம் முதல்ல கடவுள் கொள்கை இல்லாதனால்தான் இப்ப பௌத்தம் போன்றவெல்லாம் அந்த தியானத்துல அவங்க சொல்றாங்க. இப்ப ஈஷா எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பெரும்பான்மையான யோக முறை பௌத்த முறையை பார்க்கிறோம். முதல் காலங்கள் அப்படி இருந்தது. பின்னால் அது அதிர்ஷ்டம் என்று சொன்னாங்களாம், கடவுள்னு சொல்லாம அதிர்ஷ்டம் சொன்னாங்க. இப்ப கடவுள் என்று அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கார்கள். எனவே சாங்கிய மதம் கடவுள் கொள்கை இல்லாதது. யோக மதம் அதே சாங்கிய கொள்கை இருந்தாலும் கூட அது கடவுள் கொள்கை ஏற்றுக்கொண்டது. அதனால அந்த கடவுள் கொள்கை இல்லாத சாங்கியத்தை நிரீச்சுர சாங்கியம் என்றும், யோகத்தை சேசுர சாங்கியம், இது சாங்கியம் தான், கருத்து தான், இறைவனை ஏற்றுக்கொள்வதால சேசுர சாங்கியம் என்றும் ரெண்டா பிரிக்கிறாங்க. அடுத்து பாஞ்சராத்திரம், நமக்கு அது வைஷ்ணவம். பாஞ்சராத்திரம் என்பது வைஷ்ணவம். வைஷ்ணவத்தை பத்தி ஒரே விஷயம் சொல்லிடுறேன். நம்மோட கூட வந்தவங்க தான், நல்லா தெரியும். சைவத்தோடு தொல்காப்பியத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா மாயோன் என்றெல்லாம் இருக்குது, திருமால் பற்றிலாம் இருக்குது. கொள்கையா வருகின்ற பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, இடையில இந்த ஒரே கட்சியில் ரொம்ப நாளா இருந்து பதவி கிடைக்காம போயிடும் சில சமயத்துல. அப்ப என்ன பண்ணுவான், தேர்தல் நிறைய போயிடுறான் இல்லையா. அதே மாதிரி வேகமா வருகின்ற பொழுது தமிழ்நாடு என்று சொன்னால் சைவம் தான் நிறைய இருக்குது. நீங்க பார்த்தீங்கன்னா அதான் உண்மையும் கூட. நீங்க பார்த்தீங்கன்னா வைஷ்ணவம் அதிகமாக பின்பற்றுவது கிடையாது. என்னடா பண்றது அவன் பார்த்தான். அவன் என்ன பண்ணான், அப்போ வேதத்தை பிடிச்சிடலான்னு விட்டான். வேத நெறியை பிடித்து கொண்டு அங்கே இருக்கின்ற புராணங்கள் மற்றெல்லாம் வைத்துக்கொண்டு அதற்கு ஏற்றாற் போல தன்னுடைய சமயத்தை வடிவமைத்துக் கொண்டார். அது எப்படின்றது நான் கொஞ்சம் அதிகமாக எழுதுறேன், சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். வாசுதேவன் தான் அவருக்கு முதல். வாசுதேவன் அவர் தான் முதல்ல. அந்த வாசுதேவன் நான்காக பிரிவான் என்று வருது. அந்த வியூகம் சொல்லுவாங்க, வியூகன் சொல்லுவாங்க. அவங்க என்ன, பரம், வியூகம், விபவம், அர்ச்சை என்று 4 சொல்றாங்க. அதுல வியூகர்கள் என்று சொல்லி யார் யாருன்னா கிருஷ்ணன், எங்க பாரதர் கிருஷ்ணன், அனிருத்தன், மகரத்வசன், ரோகிணியன் என்று 4 பேரை எடுத்துக்கொண்டு அவங்க புதுசா ஒரு அமைப்பு போயிட்டாங்க. போயிட்டு அதுக்கப்புறமாக இன்னொன்னு அவங்க மாறுறாங்க. என்ன மாறுறாங்கன்னா, வாசுதேவனுடைய பரிணாமம் தான் இந்த உலகம் தான். நாம உலகத்தை பெருமான் படைக்கிறான்னு சொல்றோம். அவர்கள் வாசுதேவன் தான், வாசுதேவனுடைய பரிணாமம் தான் உலகம் என்று அவங்க சொல்றாங்க. அதை நம்ம மறுக்கிறோம். அப்ப இந்த தத்துவ கொள்கையில மாறி போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னா, அவங்க என்ன சொன்னாங்க, சைவத்தை பார்த்து கேட்கிறாங்க, கடவுள் என்பவர் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறாரே, இவர் கடவுளா? கஷ்டத்தை கொடுக்கிறவர் கடவுளா? அப்ப என்ன செய்யலாம் என்று சொன்னால், இந்த கஷ்டத்தை நீக்கி ஆக வேண்டும். நீக்குவதற்காக அவர் எங்கேயோ ஒரு பெரிய என்ன கோட்டைன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி கோட்டையில் இல்லாமல் இறங்கி வர வேண்டும். இறங்கி வர வேண்டும் என்று சொன்னால் அது அவதாரம், அவதாரம் என்று ஆகணும்னா சரி, நாமும் அவதாரத்தை ஒத்துக்கிறோம். இந்த அவதாரம் என்பது வேறு, பிறப்பு என்பது வேறு. நமக்கு ரொம்ப மைனூட்டான வித்தியாசம் உண்டு. அவதாரம் என்றால் பெருமாள் அதே நிலையிலே வந்து மறைந்து விடுவது, அது ஒரு குறிப்பிட்ட நேரம், அவ்வளவுதான். அவதாரம்னா கீழே இறங்குதல் அர்த்தம். அதுக்கு மேலே இருக்கின்றது கீழே இறங்குறது தான். இறங்கி தன்னுடைய
அருளை பொழிந்து விட்டு உடனே மறைஞ்சிருவான். நமக்கு பெரிய புராணத்தில் பல இடங்கள்லாம் வரும். நான் 4 பெருமைகளை பார்த்துருக்கு, நமக்கு தெரியும். அவதாரம் அது. பிறப்பு அப்படி இல்லை. பிறப்பு நம்மோட கூட சேர்ந்து கொடுத்து நம்மோட கஷ்டப்பட்டு ராமன் பிறந்தார் இல்லையா, ராமன் கஷ்டப்பட்டார் இல்லையா, அது போல இருக்கணும். அப்ப என்ன பண்ணாங்க, முதல்ல அவதாரம் என்று எடுத்து சொன்னாங்க. முதல்ல சொன்னாங்க. அதற்கு பின்னால் கடவுள் என்றால் பிறக்கலாம் என்று ஒத்துட்டாங்க. அந்த கொள்கையை கம்ப்ளீட்டா மாறிட்டாங்க. முதல்ல அவதாரம் செய்கிறான்னு சொன்னா கூட பரவாயில்ல. அப்புறம் கடவுள் பிறக்கலாம். திருமால் அவதாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா 10 அவதாரம் இருக்கு இல்லையா, 10 அவதாரத்துல முதல்ல சொல்லுகிற மச்சாவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம்லாம் அவதாரம். அதெல்லாம் அப்படி அந்த நேரத்துக்கு முடிச்சுட்டு போகுது. அதுக்கு மேற்பட்டு ராம அவதாரம்னா அவர் ரம மாதிரி உட்காந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டி எங்க போயிட்டு கஷ்டப்பட்டு இப்படி பண்றாரு. பரசுராமனா கோபமா இருப்பார். பரசுராமன் 27 தலைமுறையை கொன்றாரு. 27 தலைமுறை மழு ஆயுத்தால் கொண்டாரு. சேக்கிடார் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த இடங்கள்லாம். அதாவது நம்மால நாயன்மார்ல எரிபத்தர் பரசர் வச்சுக்கிறார் இல்லையா, பரசு வச்சுக்கிறார். அவரும் பரசு வச்சுக்கிறார். பரசுராமரும் பரசு வச்சுக்கிறார் இல்லையா. அவர் என்ன பண்ணாரா, இது தூய பரசுன்னு ஒரு வார்த்தை அந்த ஒரு வரையும் சேர்த்து வரல. இதே அந்த மாதிரி பரசல்லப்பா, இது தூய. ஏன்னா அடியார்கள் யாராவது ஒருத்தர் பண்ணா தப்பு பண்ணா அவன் அடிக்கிறதுக்காக உள்ளது. அவன் அப்படி கிடையாது, படி வாங்கறதுக்காக 27 தலைமுறை பண்றான். அந்த அரசு வேறு, அந்த பரசு வேறு, இந்த பரசு வேறு என்று அவர் அந்த சேர்க்கிறார். அப்போ பரசுராமன், ராமன் இதெல்லாம் அவதாரங்களாக பிறந்தே எல்லாம் ஒரு ஆழ்வார்கள் பாடுகிற பொழுது மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனேன்னு பாடுறார். அது ஒன்று. அப்ப என்ன போச்சு, அவதாரம் வாசுதேவன் தான் முதல், அவருடைய பரிணாமம் தான் உலகம். தத்துவத்தில் போயிட்டாங்க. 24 தத்துவம் தான் அவனுக்கு, அது மேல கிடையாது. நம்ம 36 தத்துவம் யாருக்குமே கிடையாது, அவனுக்கும் கிடையாது. அப்ப யாரு சாங்கியம் 24 சொல்ற மாதிரி, அந்த யோகம் சொல்ற மாதிரி இவர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அதே தான் தத்துவத்துல மாறியாச்சு. அதுக்கப்புறம் வருகின்ற பொழுது அவதாரம் என்று சொல்ற பொழுது அவதாரத்திலே மாறி பிறக்கலாம் என்று வைத்துக் கொண்டார்கள். அதை விட இன்னொன்று முக்கியமான ஒன்று, இங்கேயும் சில குழப்பம் சில பேர் கேட்கிறாங்க. நாயகன் நாயகி பாவம் என்று ஒன்று இருக்குது, அது வேறு. இறைவனை நாயகனாகவே கருதுகின்றது என்று வேறு, ரெண்டும். அதாவது இலக்கியங்கள்ல இப்ப பிள்ளைத்தமிழ் பாடுறோம் இல்லையா, அது சொன்னா புரியும் உங்களுக்கு. முருகனுடைய பிள்ளைத்தமிழ் பாடுறோம், மீனாட்சி பிள்ளை பாடுறோம் இல்லையா. தெய்வத்தை பிள்ளையாக கருதி பாடுதல். அவங்க பிள்ளையா உள்ள குழந்தையா இருந்தா என்னன்னா, அந்த குழந்தையாக நம்ம ஆசைப்பட்டு அப்படி எண்ணத்துல நம்முடைய கற்பனையிலே பாடுவதுதான் பிள்ளைத்தமிழ். ஆனா அதுல கூட என்ன பண்ணாங்க, இலக்கண வகுத்து போடுது, சிவனுக்கு பிள்ளைத்தமிழ் கிடையாது, சிவனுக்கு பாடக்கூடாது, கற்பனை பாடக்கூடாது. ஏன்னா சிவன் பிறப்பு இல்லாதவன், ஆனா பிள்ளையா பார்க்காத நான் அவ்வளவு தூரத்துக்கு சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிவன் பிள்ளையார் மாதிரி பிள்ளை மாதிரி சில்ல மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட்டு இலக்கணத்துல பிள்ளை தமிழே கூடாதா, அவன் பிறப்பு கிடையாதுயா, பிள்ளை வருவே கிடையாதுன்னு சொன்னா பிள்ளை மாதிரி குழந்தை மாதிரி படுக்க வச்சுட்டு தூக்கிட்டு இதை போய் எங்க நான் அடிச்சது இல்லை. அந்த மாதிரி இருக்குது. ஒரு இடம் சரி தமிழ்நாட்டு வந்தீங்கன்னா ஒரு இடம் பள்ளி கொண்ட சிவன் ஒரு இடத்துக்கு போய் பாக்குறாங்க, பல பேர் பாக்குறாங்க. அவர் எங்க பள்ளி கொண்டது, அதான் நள்ளிரு நட்டம் பயின்றாலும் நாதுன்றாங்க. அவர் தூங்குனா என்ன ஆகும் இல்லையா. அதாவது பாரியார் சொல்ற மாதிரிதான், நைட் பஸ்ல போற பொழுது எல்லாம் தூங்குவானா, இவெல்லாம் தூங்குறாலும் கொஞ்சம் நான் தூங்கணும், டிரைவர் தூங்கணும், டிரைவர் தூங்கினா என்ன சொல்லிட்டு தூங்கினா ஒரே தூக்கம் தான் வரு, ரெண்டாவது எழுந்துக்க முடியாது. அந்த மாதிரி எவ்வளவு பக்குவமாக நம்ம சொல்லியிருக்காங்க. பிள்ளை தமிழ் கூடாது என்று நமக்கு சொல்லுங்க, கற்பனை சொல்றது. அதே போல இலக்கிய வடிவ சொல்ற ஒரு வடிவத்தில் நாயகன் நாயகி பாவம் என்று சொன்னால் தன்னை நாயகியாகவும் பெருமானை நாயகனும் பாவித்தல், பாவனை செய்து பாடலாம். அதான் முதல் பாட்டு நமக்கு பாடுறார் ஞானசம்பந்தர். முதல்ல பாடினது திருக்கோவையார், மாணிக்க வாசகர் திருக்கோவையாருக்கு பாடியதற்கும் திருவாசகம் பாடியதற்கும் நிலை வேறுங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். காரைக்கால் அம்மையாருக்கு திடீர்னு படம் கொடுத்துள்ள அவரை பிறந்து மொழிபெயர்ந்த பின்னெல்லாம் காதல் சிறந்து சேவடியே சேர்ந்தேன் என்று குழந்தையிலிருந்து அவருக்கு பெருமான் மேல் பக்தி இருக்கு. அது முன் பிறவி தொடர்பு, ஆட்கொள்வதற்காக பெருமான் அந்த பிறவியை கொடுத்திருக்காங்க நமக்கு தெரியல. முதல்ல பிறந்த பொழுதே அவருக்கு ஒன்னதாமா நான் பாடினேன் வண்டல் பயிர்வல் எல்லாம் அண்டர் பிரானாம அணைய வருவார்னு பாடுறார் சேக்கிழார். பெருமானுடைய பெயர் தவிர அந்த அம்மா சொன்னது கிடையாது. அந்த அம்மாவுடைய எண்ணம் என்னவா இருந்திருக்கும், கல்யாணம் வேணாம்னு இருந்திருக்கும், அவங்களுக்கு ஒரு ஆடவனை மனம் புரிந்து வேளாமல் இருந்திருக்கும். ஆனா அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது, சொல்றதுக்கு தைரியம் கிடையாது. வாணிகர் குலத்தில் பெருங்குடி வாணிகர் பிறந்தாங்க, கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா எப்படிப்பட்டது நம்ம நல்லா தெரியும், சேக்கிழார் லேசா காட்டுறாரு எப்படிப்பட்டவருக்கு அந்த அம்மா வாழ்க்கப்பட்டாங்கன்னா. நேரா வருமா, 2 படம் கொடுத்தானே, ஒரு படம் நல்லா இருக்குன்னு சாப்பிட்ட உடனே நீ ஒண்ணு சாப்பிடுன்னு சொல்ல வேண்டியது தானே, அவன் அதையும் கொண்டாடினான் இல்லையா.
அப்போ அவருடைய குணம் அதை காமிச்சிடுறாரு இல்லையா. பாலூர் கண்ணப்ப முதலியார், பாலூர் கண்ணப்ப முதலியார் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அவர் எழுதுறாரு, அவன் எவ்வளவு மோசமானதுக்கு முதல்ல சேர்க்கிறா சொல்றார். என்னன்னா மயிலுக்கும் காளைக்கும் வரும். அதுல மயில் காளை காரைக்கால் அம்மையாரை சொல்லுகின்ற பொழுது காளைக்கும் என்று அவனுடைய ஆண்மகன் மயில் போல இருக்கிறார் என்று சொல்றாரு. காளைக்கும் மயிலுக்கும் பொருத்தமே கிடையாது இல்லையா. எனவே இது பொருந்தாத ஒரு திருமணம் அந்த அந்த ஒரு உண்மையில சொல்லியிருக்கிறாரு அவர் எழுதுவார். ஒன்று அது நயமா சொன்னது அது. ஆனா உண்மையில பாக்குற பொழுது அவன் என்ன பண்ணுவான், நேரா வருவான் வாணிகன், மத்தியான நேரத்து வரான் இல்லையா, கடையில இருந்து வந்தான், நீராடினான்னு வருது. நீங்க பார்க்கலாம் சேக்கிராசன் சொல்ற பொழுது நீராடி தருப்பித்துன்னு வரும். நீராடி தருப்பித்துனா நீராடிய பின்னால் முறையாக விபூதிலாம் இதுக்கு கும்பிட்டுன்னு அர்த்தம். அது ஒரு வரி சேர்ப்பார் நாயன்மார்களுக்கு. இவன் என்ன பண்ணலாம், நீராடினா நேரா வந்து உட்கார்ந்துட்டான் இல்லையா. அவன் விபூதி கூட இல்லைன்னு ஒரு குறிப்பை சொல்ல, திருநீர் கூட இல்லாருன்னா அது அந்த பழக்கம் அவனுக்கு இல்லை. நேரா பசியோட வந்தா திருநீராக இருக்கு வேணாம் சாப்பாடு போடு என்று உட்கார்ந்தான்னா அவனுடைய குணத்தை லேசா சொல்றார். அப்புறம் நமக்கு தெரியும் மாம்பழத்தை நீ சாப்பிட மாட்டேன் எனக்கு எடுத்தாலும் கொடுன்னு சொன்னார். அப்போ எப்படிப்பட்டவர்கள் நம்ம வாழ்க்கைப்பட்டிருக்காங்க நாம் பார்க்கணும் இல்லையா. ஆனா எப்படி இருந்தாங்க, அவன் என்ன சொல்லியிருக்கலாம் பார்க்கணும். பழம் இல்லை, ரெண்டாவது பழம் கேட்கறான், பழம் இல்லைங்க நான் அடியாருக்கு போட்டு சொல்ல வேண்டியதானே, சொல்ல முடியல அவங்களால. ஏன்னா அந்த அளவுக்கு பயம், அடிப்பான் உதைப்பான் போல, என்ன பண்ணான்னு தெரியல இல்லையா. கணவன் இடத்துல அவ்வளவு அச்சம் இருந்திருக்கு. அடியாருக்கு கொடுத்தது கூட சொல்ல முடியல. அந்த மாதிரி என்ன எண்ணினார்கள், ரெண்டு பழம்னா ஒரு பழம் நமக்கு தானே நினைச்சாங்க. அப்போ தனக்குத்தானே ஒரு பழம் என்று நினைக்கின்ற உரிமையை கூட அவன் கொடுக்கல. அதனால அப்படிப்பட்டவன் போய் எனக்கு அடியாருக்கு கொடுத்தா இன்னும் உதைப்பான் இல்லையா. அதனால என்னடா பண்றது என்று கொண்டு வருவார் போல்னார். கொண்டு வருவார், கொஞ்சம் போயிட்டு என்ன சொல்லலாம் எப்படி சமாளிக்கலாம் கொண்டு வருவார் போல் அகன்றார். கையில பழம் வந்துடுச்சு. அவருக்கு தெரியும் அதிசயப்பட்டாரா, ஏன்னா பெருமான் கூட தெரியும் அவருக்கு. அவருக்கும் பெருமானுக்கு உள்ள தொடர்பு தெரியும். பெருமானை எண்ணிக்கொண்டு தான் உள்ள போகிறார். உள்ள போற என்ன செய்ய இந்த மாதிரி எக்கச்சா போச்சுன்னா கவலைப்படாதன்னு கொடுத்துட்டாரு. பார்த்தாங்க பிரச்சனை தீர்ந்து போச்சுன்னு நினைச்சாங்க. பிரச்சனை அங்கதான் ஆரம்பிக்க போகுது. பெருமான் கொடுத்தாரு பிரச்சனை, மாம்பழத்தை கொடுத்தாரு, அதே சுவையோட கொடுத்துருக்கலாம் இல்லையா. அதெல்லாம் அவர் ஏற்கனவே பிளான் பண்ணியா, இன்னைக்கு முடிஞ்சு வச்சு வாழ்க்கை அவருக்கு இல்லையா, இன்னைக்கு ஆட்கொள்ள வேண்டும் முடிவாச்சு அவருக்கு. அதே ஒன்றை கொடுக்கல, அதே சுவையோடு கொடுத்தா பிரச்சனை இருக்காது. மேல் சுவை கொடுத்தா அது வேற, மேலான சுவை இல்லையா. வாங்கினா இது முன் கொடுத்த நான் கொடுத்த கனி அல்ல, அந்த அளவுக்கு புத்தி இருக்கணும். சாப்பிட்டா சொல்லுன்றான், இது நான் கொடுத்த கனிகள் இது எதுன்னு கேட்கிறான். இனிமேல் என்ன பண்றது, அற்புதத்தை சொல்லக்கூடாது முதல் விஷயம், அது இவங்கிட்ட சொல்லக்கூடாது முக்கியமா. ஆனா அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம், என்னடா பண்றது பார்த்து நடந்தபடி முடிவது கடன், என்ன நடந்ததோ சொல்லணும் சொல்லிட்டா. அரிசி சோயா இருக்குது எல்லாம் இருக்குன்னா அழகா சொல்றார், ஈசன் அருள் என்றதும் அது தெளியான்னார். ஓ சாமி கொடுக்குறாரா, ஈசன் அருள் என்றால் அது தெளியான். எனவே இன்னும் ஒரு பழம் கேள்வி இன்னொன்று கொண்டா அப்படின்னா, ஈசன் சொல்றது இன்னொரு பழம் கேளுங்க. அப்ப அந்தமா உள்ள போறாங்க. உள்ள போய் சொல்ற வார்த்தை சேர்க்கிறார், அழகா சொல்றார், பெருமானே இன்னொரு பழம் நீ கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் என் உன் அருள் பொய்யான்னு பாடிருக்கலாம், என் உரை பொய்யான்னு சொல்றார். நான் சொன்னது என்னுடைய பொய் பொய்யா போயிடும், என்னை பொய்யான ஆக்காதே என்றால் அருள் தர வேண்டும். நீ இன்னொரு பழம் தாய் என்று சொல்றதுக்கு அந்த நமக்கு தைரியம் கிடையாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பக்தியில தான் இருக்குதான் நினைக்கலாம். நீங்க இன்னொரு பழம் கொடுக்கவில்லை என்றால் என் உரை பொய்யாக போயிடும், நான் சொன்னது பொய்யா போயிடும். என்ன அர்த்தம், நீங்க தான் அருள் பண்ணீங்க, உங்கள் அருள் பொய்த்து போவதற்கு நான் விரும்ப மாட்டேன் என்று அந்த பக்தியோடு சொன்ன உடனே இன்னொரு பழம் வருகிறது. வந்தது வச்சாங்க, மறைஞ்சு போச்சு இல்லையா. அது இன்னொரு பழம் கொடுத்தார்கள், கொடுத்தது மறைஞ்சு போச்சுன்னு பாவம். அப்ப அதுக்கு மேற்பட்டு காலம் மாறுது. அப்ப எதுக்கு சொல்றேன்னா, யார் யாருக்கு எப்படி எப்படி உள்ளம் இருக்குது என்று தெரியாது. அந்த காரைக்கால் அம்மையார் அங்க போய் கைலாயத்துல போகிற பொழுது அம்மான்னு கூப்பிடுற பொழுது, அம்மையேன்னு கூப்பிடுற பொழுது அப்பான்னு தான் கொள்றாங்க பாக்குறாங்க. அந்த முறைதான் நமக்கு உண்டே தவிர, காரைக்கால் அம்மையார் தான் அப்பா மேற்கோள் காட்டிருக்காங்க. வைஷ்ணவத்துல ஒரு பெண்ணாக பிறந்தால் திருமாலை கணவனாக வரிக்கலாம், அதற்கு ஆண்டாள் ஒரு எடுத்துக்காட்டு.
ஆண்டாள் வந்து ஸ்ரீரங்கத்தில் கடைசியாக போயிட்டு அவனை ஆட்கொண்டார், திருமணம் செய்தார். பாட்டு எப்படி இருக்கு? மெத்தளம் முழங்க வரிசங்கம் கை கொடுக்குன்னு பாடுறாங்க. அந்த பாட்டு பாடுற கைத்தளம் வைக்க கனாக்கண்டேன் தோழின்னு பாடுறாங்க என்றால் அப்படி கைத்தளம் பற்ற சென்றார்கள் என்றால் வைஷ்ணவத்துக்கு பொருந்தும். அப்ப தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு சைவத்தோடு வைஷ்ணவம் எவ்வளவு மாறுபட்டு பார்க்குது. அப்ப நாயகன் நாயகி பாவம் தான் நமக்கு தவிர இறைவனை நாயகனும் நாயகம் சொல்றது கிடையாது. அது ஒன்று. அதுக்கு மேற்பட்டு உயிர் என்று சொன்னால் உயிர்ல வைஷ்ணவத்துல ஆண் பெண் என்று உண்டு. இது ஒரு வழக்கம். இது தத்துவ தவறு. அவங்க செய்யற தத்துவ தவறு. உயிர்ல என்ன ஆண் பெண் இருக்குது? உயிர் சேருகின்ற உடம்பு தான் ஆண் பெண். உயிர்லேயே ஆண் பெண்ன்றாங்க அவர்கள் சொல்றது. அதனால பெண்ணாக பிறந்தால் அது நமக்கு மோட்சம் செல்ல கிடையாது என்று சொல்றாங்க. ஆண் என்றால் ஒருத்தன் தான்றாங்க. ஆண் என்றால் யார்? அவன் தான் புருஷோத்தமன் தான், அவன் தான் திருமால் தான் என்று பல வகையான தத்துவ விளக்கங்களிலும் மற்ற கொள்கைகளும் அவர்கள் மாறுகிறார்கள் என்று பார்க்கிறோம். எனவே பாஞ்சராத்திரத்துக்கு 2 ஆகமம் தான். வைகானசம் என்று ஒன்று, பாஞ்சராத்திரம் 2 ஆகமம் தான். நமக்கு 28 ஆகமம் நீங்க பார்க்கணும் என்றால் நம்முடைய பழமை, நம்முடைய கொள்கை பிடிப்பு எவ்வளவு தெளிவாக நாம் சொல்லியிருக்கோம் பார்க்கிற பொழுது நேரடியாக இதுதான். இன்னொன்று வேடிக்கையாக சொல்றது, நாமம் போட்டாங்களங்க. அந்த நாமம் என்னன்னா அது வடகலை தென்களை பிரிச்சுட்டாங்க. இதெல்லாம் பின்னால வந்தது. வடகலை தென்களையும் பிரிச்சுக்கிட்டு வடமொழியை சொன்னால் அது வடகலை, வட மொழியை பின்பற்றினால் அது வடகலை, தென்னகத்தை பின்பற்றினால் தென்கலை என்று சொல்லி இங்கே இருக்கின்ற வைஷ்ணவ கொள்கை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஆழ்வார்கள் பாடியிருக்கிறாங்க தமிழ், அங்க வடநாட்டில் எல்லாரும் பாடியிருப்பாங்க. அப்ப ரெண்டுமே அவங்க சேர்த்துட்டாங்க. இங்க அந்த கிருஷ்ணன், இங்க திருமால், கண்ணன், அப்புறம் மாயோன் எல்லாம் சேர்த்து கலந்து யார் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாம, இல்லையா, அந்த கிருஷ்ணன் சொல்றீங்களா இங்க ஒரு கிருஷ்ணன் சொல்றீங்களா என்று தெரியாம மாற்றி மொத்தமா ஒரு பிளண்ட் பண்ணி இதுதான் எங்களுடைய வைஷ்ணவன் சொல்ல நாம் என்ன பண்றது? அடிப்படையாக இதுல ஒரு விஷயம் நான் கூட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அந்த சிவன் என்பதையும் விஷ்ணு என்பதையும் ரெண்டும் நமக்குள்ளதான், பொதுவான சொற்கள் தான். சிவன் என்றால் மங்களம் அர்த்தம், விஷ்ணு என்றால் வியாபகம் அர்த்தம். இது சாதாரணமான பொருள் தான். இதுல என்ன பண்ணாங்க, நாம் என்ன போயிடணும், சிவன் என்று சொல்லி சங்க இலக்கியத்தில் கிடையாது, நமக்கு தெரியும். என்ன செய்தார்கள், மொழியினுடைய அமைப்புப்படி சிறியதாக சொன்னால் சிவம் சொன்னா சீக்கிரம் புரியுது இல்லையா, பரவாயில்ல எடுத்துட்டாங்க. எடுத்துக்கொள்றது சி வா என் என்பதெல்லாம் நமக்கு தமிழ் சொல் தான். சிவப்பு, பெருமாள் சிவப்பா இருக்கலாம், எனவே சிவ என்று வருகின்றது. மங்களத்தான், மங்கள குணம். நமக்கு தெய்வத்தை பற்றி சொல்ற பொழுது கடவுளுக்கு மங்கள குணம் தேவைன்னு முதன்மையா வைத்தோம். வைஷ்ணவ என்ன பண்ணாங்க, மங்கள குணத்தை காட்டிலும் விஷ்ணு என்றால் வியாபகம் எங்களுக்கு பெருசுட்டாங்க. வியாபகமாக இருந்தால் பெரிது. அப்ப கடவுளை பற்றிய குணங்கள்ல மங்கள குணம் முக்கியமா, வியாபகமாக இருக்கிற வியாபகத்தன்மை முக்கியமா என்றால் வைஷ்ணவம் வியாபகத்தன்மை முக்கியம் என்று விஷ்ணு எடுத்துக் கொண்டார்கள் பரம்பொருளுடைய பேரை. நாம் மங்களம் என்றால் சிறந்தது என்று சிவம் என்று நாம் எடுத்துட்டோம். அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு இன்னும் இருக்குது. இதெல்லாம் வைஷ்ணவத்துக்கு பார்க்கிற பொழுது இருக்கும். வடகலை தென்கலை அவங்களுக்கு சொல்லியிருக்கு. சென்னை காஞ்சிபுரத்தில் தான் இது பெரிய பிரச்சனை. ஏன்னா காஞ்சிபுரம் வரதாஜ பெருமாள் கோயில் அல்ல, யானைக்கு நாமம் போடுற பொழுது வடகலை போறதா என்று ஹைகோர்ட்டுல வந்து போன வகுப்பு அது சொன்னது. அதாவது ஹைகோர்ட்டுல வந்தது. ஜட்ஜி பாருங்க, ஏன்பா இது ஒரு கேஸாப்பா, நான் என்ன நாமத்துக்கு போய் கேஸ் வச்சுக்கலாம்னு சொல்லி கடைசியில் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, 6 மாசம் வடகலை போடு, 6 மாசம் என்ற ஒரு வேற என்ன விதி கொடுக்குது, வேற என்ன பண்ணுறது, 6 மாசம் என்ன போடுங்க, 6 மாசம் போடுங்க என்று சொன்னார். இதெல்லாம் அப்போ திருநீர் அணிக்கிறப்ப நமக்கு என்ன கஷ்டமே, நம்ம மாட்டி இருந்து அணிக்க நம்ம மட்டும் போட்டு போயிருக்கோம். இதுக்கு இப்படி போறதா அப்படி போறதா இருக்கு கிடையாது. ஆனால் வேடிக்கை சொல்லாங்க. இதெல்லாம் வடகலை தென்கலை என்றால் அது வந்து யூ மாதிரி இருக்குது, இது ஒய் மாதிரி இருக்குது. நீ யூவா ஒய்யா என்று கேட்பாங்க. நீ யூனா ஒய்னு கேட்கணும் இல்லையா. இதெல்லாம் வேடிக்கையா சொல்ற விஷயங்கள். அதான் பாஞ்சராத்திரம் வைஷ்ணவம் நமக்கு மறுக்கின்ற ஒன்றாக நமக்கு இருந்து பார்க்கிறோம் அறுவகை சமயத்துல. அதுக்கு அடுத்ததாக சொல்றது அகச்சமயம். பார்க்கணும் அகச்சமயம். இந்த அகச்சமயத்தை பற்றி சொல்ற பொழுது எல்லாவற்றும் முக்கியம் சிவனே பரம்பொருள், சிவனே முதற் பொருள், அது சந்தேகம் கிடையாது. இந்த அகச்சமயம் எல்லாம் சைவம் சைவம் முடியும். பாடாளவார சைவம், வேதவார சைவம், ஈஸ்வராவிகாரம் சைவம் சைவம் முடியும். அந்த 6ல் நான் சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். இந்த பாசுபதம் மாவீரதம் போன்றவர்களுக்கெல்லாம் தனியாக பெரிய தத்துவங்கள் அதிகம் கிடையாது. தத்துவ உலகத்தில் ரொம்ப தத்துவ பொருள்கள் அதிகமாக சொல்ல முடியாது. அதனால அவங்க சொல்ற சடங்குகள், பின்பற்றுகின்ற முறைகள் அதுதான் சொல்றாங்க. பாசுபதர் என்றால் பெருமானை அணுகுவது திருநீரு சடை, அதுதான் பெருமானுக்குரியது.
மாவிரதர் என்றால் எலும்பு மாலை, அதுதான் முக்கியம். கபாலன் என்றால் கபாலம் அவங்க கையில் இருக்கணும். வாமம் என்றால் வாமதேவர் என்றால் அக்னி பூணூல் அவர்களுக்கு. பைரவம் என்றால் பைரவர் தமரகம் இருக்கணும், சிலம்பு இருக்கணும் காலில். அதுதான் இதுவரையில் அந்த தாந்திரிக மரமாக இருக்கின்ற வாம பைரவெல்லாம் உள்ளது. ஐக்கியவார சைவம் என்று ஒன்று இருக்குது. ஐக்கியவார சைவம் என்பதை இப்பொழுது வீர சைவம் என்று நாம சொல்றோம். ஆனால் வீர சைவங்கள் அதை ஒத்துக்கிறது கிடையாது. நாங்க ஐக்கியவார சைவம் அல்ல, நாங்க தனி வீர சைவம் என்று அவங்க சொல்றாங்க. ஆனால் ஐக்கியவார சைவத்துடைய கொள்கை தான் வீர சைவத்துக்கு இருக்கிறதுனால நாம வீர சைவம் தான் ஐக்கியவாரம் என்று நாம சொல்றோம். ஆனா அவங்க சொல்ற பொழுது என்னன்னா ஆணவம் என்பதை ஏற்றுக்கிறது கிடையாது. அது ஒண்ணுதான் மாறுபாடு. மற்றெல்லாம் சிவபெருமான்லாம் எல்லாம் ஒன்றுதான் எல்லாம் சொல்லிடுறாங்க. ஆனால் ஆணவம் என்பது அவளுக்கு இல்லை, ஐக்கியவார சைவத்தில் அது கிடையாது என்று பார்க்கிறோம். அதோட சரி. அதுல அப்புறம் 7வதா இருக்கு பாடாளவாதம் முதலியவை. நமக்கு இது அகச்சமயம். நாம் சொல்லுகின்ற அந்த அகப்புறச்சமயம், அகச்சமயம் சொல்லிட்டு அகப்புறச்சமயம். இப்ப சொல்றது அகச்சமயத்துல பாடாளவாதம் முதலியவை என்று பார்க்கிற பொழுது எல்லாம் நம்முடைய கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கிறாங்க. சில இடங்கள்ல முக்தி நிலை, இறைவன் முக்தி தருகிற பொழுது உயிர்கள் என்ன நிலையில் இருக்கிறது என்பதில் அவங்க மாறுபடுகிறார்கள். அதனால அது சரியாக அகச்சமயம் என்று மறுக்கிறோம். இந்த மறுப்பை பற்றி சொல்ற பொழுது ஒரு செய்தி உங்களுக்கு ஞாபகம் வைத்துங்க. இப்ப நாம் படிக்கல சித்தியார், இதுல பரபக்கம் இருக்கு இல்லையா, பரபக்கம் என்பதில் அகச்சமயத்தை அவர் மறுக்கல. அவர் வேற எழுதுறார். பாஞ்சராத்திரம், அப்புறம் லோகாயுதம், சௌத்ராந்திகம் எல்லாத்தையும் மறுக்கிறார். ஆனால் அகச்சமயத்தை மறுக்கிறதுக்கு சங்கற்ப நிராகரணம் 14 சாத்திரங்கள்ல உமாதிசிவம் சங்கற்ப நிராகரணம் என்று அதுல அகச்சமயங்கள்லாம் மறுக்கிறார். நல்ல நூலத்தையும் படிக்கணும். ஏன்னா அந்த அகச்சமய சங்கற்ப நிராகரத்தை படிக்கிற பொழுது நாம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரியும், நம்முடைய எவ்வளவு அழகா எல்லாத்தையும் சொல்லிடும் தெரியும். அதுல இன்னொன்று உமாதிசிவம் சொன்னாலும் கூட அகச்சமயத்தை சொல்லிவிட்டு மாயாவாரத்தை மறுக்கிறார். முதல்ல மாயாவாரத்தை ஏற்கனவே இங்க மறுக்கிறார், நம்முடைய அருள் சிவம் பரபக்கத்தில் மறுத்து இருக்கிறார். ஆனால் அது போதாது என்று இன்னும் கொஞ்சம் போட்டு அடிச்சாதான் அது போகும் என்று சொல்லி பாம்பை சில பேர் போட்டு அடிச்சுட்டு 2வது அடிப்பாங்க. அந்த மாதிரி மாயாவாதம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப தவறான ஒரு விஷயமா இருக்குது என்று சொல்லி அதை ரொம்ப கடுமையாக சங்கற்ப நாகத்தை மறுக்கிறார். அதனால மறுப்புன்னு பார்க்கிற பொழுது நீங்க சங்கற்ப நாக நூலையும் படிக்கணும், பரபக்கத்தையும் படிக்கணும். அது அகச்சமயம் நமக்கு அதோடு முடிந்தது. இதற்கு மேற்பட்டு இருப்பதுதான் நமக்கு சித்தாந்த சைவம் என்று சொல்லி நம்முடைய கொள்கைகள் நமக்கு தெரியும். அது சுருக்கமாக நான் எழுதியிருக்கிறேன். சச்சிதானந்தமாக இருப்பது, பதிஞானத்தால் பெருமானை அடைதல், உயிர்க்கு உயிராக பெருமான் இருக்கின்றான், உயிர்களுக்கெல்லாம் வியாபக அறிவை அவன் தருகின்றான், எங்கும் வியாபகமா இருக்கிறான் சொல்லி கடைசியில் சிவனடி செல்லி வைப்பான் என்று சொல்றதுனால உயிர்களை எல்லாம் தன்னுடைய திருவடி கீழ் சேர்த்துக் கொள்கிறான் என்பதுதான் நம்முடைய சித்தாந்த கொள்கை என்பதோடு அந்த புறச்சமய கருத்துல முடியுதுங்க. இப்போ 6 சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருள் என்று அவரவருக்கு என்னென்ன பொருளா தந்திருக்கிறான், இத்தனை சமயங்களையும் பெருமான் தந்திருக்கிறான். அவரவர்களுக்கு ஏற்ற அறிவிலே அதுதான் சிறந்தது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் போய் அதுக்காக தர்க்கம் தப்பு, சாங்கியம் தப்புன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பக்குவத்திற்கு அது சொல்லிக் கொண்டிருக்கிறான்னு பார்க்கிறோம். பிரலாத்தா நீங்க பார்க்கிற பொழுது கூட பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது. உலகம் தாப்பா வாழ்க்கை, என்னப்பா அது போப்பா என்று சொல்லிட்டு போவான். அதற்கு மேற்பட்டு கொஞ்சம் எண்ணுகிற பொழுது வினை மேல நமக்கு எண்ணம் வரும். காரணம், நாம நினைச்சது நடக்க மாட்டேந்தப்பா, ஒரே மாதிரி எல்லாம் இல்லையே, ஏற்றத்தாழ்வு இருக்குது மக்களுக்குள்ளே, பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு, அறிவில் ஏற்றத்தாழ்வு இருக்குது அல்லவா என்று வருகின்ற போது என்ன காரணம் என்று யோசிப்போம். யோசிக்கிற பொழுது வினை என்று வரும். அந்த வினை என்று வருகின்ற பொழுது இன்னும் கொஞ்சம் நம்ம யோசித்தோம் என்று சொன்னால் வினை தானாக வராது. அது ஒரு சடப்பொருள் அல்லவா, நாம செய்த வினைதான் எப்போதும் செய்தோம் அல்லவா, அது எப்படி கரெக்டாக இவர்கிட்ட வரும் என்று சொல்லி யோசிக்கிற பொழுது இதை செய்கின்ற ஒருத்தர் இருக்கிறான் என்ற எண்ணம் அதுக்கு பின்னால வரும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வளர்கின்ற பொழுது லோகாயுதனாக இருந்து, சமணனாக இருந்து, பௌத்தமாக இருந்து, பின்னால் நமக்கு சாங்கியம். சாங்கியம் என்பதுதான் நமக்கு 24 தத்துவங்களை சொல்றோம். அங்க கொஞ்சம் ஆராய்ச்சியோட உலகத்தை பார்க்கிற பொழுது அப்பவும் கடவுள் நம்பிக்கை நமக்கு வரல. சாங்கியம் தானா இந்த உலகம் தோன்றும் என்றெல்லாம் சாங்கியம் சொல்றோம். அதற்கு பின்னால் தர்க்கம். சாங்கியத்துக்கும் தர்க்கத்துக்கும் முக்கியமான சிறப்பு என்னன்னா, சாங்கியம் தான் முதல் முறையாக தத்துவங்கள் எத்தனை என்று கணக்கிட்டது. 24 தத்துவங்கள் என்று முதல்ல சொன்னது அதுதான். அதுக்குள்ள சிறப்பு. தர்க்கம் என்று சொன்னால் அது நம்ம விரிவா படிக்க போறோம். அளவைகள், பிரமாணங்களை சொன்னது. மற்றெல்லாம் இருந்தாலும் கூட பிரமாணங்களை சொன்னது தர்க்க மதம். எனவே இந்த இரண்டும் தத்துவ தரிசனங்கள் ஆராய்ச்சியில மிக முக்கியமானவை. அளவைகளை விட்டுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பல வகையான அளவுகளை படிச்சுதான் இதை நிறுவ போகிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு அளவுகளை கொடுத்திருக்காங்க அந்த மதம். கடவுள் கொள்கை இல்லை என்று வேற விஷயம், ஆனால் அதை கொடுத்திருக்காங்க. அப்ப ஆராய்ச்சியில பார்க்கிற பொழுது 24 தத்துவங்களை கண்டுபிடித்து, அதான் ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், பூதம், தன்மாத்திரைகள் எல்லாம் சொல்றோம் இல்லையா, இதையெல்லாம் ஆராய்ச்சி செய்து பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதற்கப்புறம் இதை எப்படி அளக்க வேண்டும், நிறுவ வேண்டும் என்றால் அதற்கு அளவைகள் என்று சொல்லி சாங்கியம், தர்க்கம். அதற்கு பின்னால் யோக நிலை என்று சொல்லி
இப்ப அந்த பிராணாயாமம் போல உடலுக்குள்ளே இருக்கிற உயிர் என்று சொன்னால் இந்த உயிர் உலகப் பொருளை பார்க்கிறது, இதற்கு மேல் உள்ள பொருளை பார்க்க வேண்டும் என்றால் யோக நிலை வேண்டும் என்று சாங்கியம் யோகம் என்று நாம் போயிருக்கிறோம். அதற்கு மேற்பட்டு சில பாஞ்சராத்திரம் இந்த மாதிரி சில கருத்துக்கள்லாம் கடவுள் கொள்கை தான். அதெல்லாம் கடவுள் கொள்கையா இருந்தாலும் சில கருத்துக்கள் மாறுபட்டு இதையெல்லாம் மீறி கடவுள் என்ற எண்ணம், கடவுள் என்ற இலக்கணம் வருவதற்கு ரொம்ப நாள் ஆகியிருக்கிறது. அதெல்லாம் வைஷ்ணவம் கூட நம்மோட வந்தவன் தான், இருந்தாலும் கடவுளுக்கு பிறப்பு சொல்லலாம்ட்டா, நம்ம கூட வந்தவன் பிறப்பு உண்டுன்னு சொல்லிட்டான்ல. அதெல்லாம் இல்லாமல் பிறப்பு இல்லை என்றும் கடவுள் தான் என்றைக்கு உள்ள மங்களமாக இருக்கின்றவர் என்று சொன்ன ஒரு சித்தாந்த சைவம் 24 தத்துவங்களுக்கு மேல் இருப்பது என்று உயர்ந்த விஷயமா சொல்லி, அதனால்தான் அந்த சித்தாந்தம். பொதுவா சித்தாந்தம் என்ற சொல் பொது சொல் தான், ஆனால் முடிந்த முடிவுனா அதான் அர்த்தம். ஆனால் சித்தாந்தம் என்றால் சைவ சித்தாந்தம் தான். அதான் நமக்கு சைவ சித்தாந்தம் தெளிவாக சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். அதாவது அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவரு பொருளாய், அதுவரை அந்த இவ்வளவு தூரத்துக்கு விஷயம். அப்புறம் வேறாங்குரியது உடைத்தாய், நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறின அடையாளம் அர்த்தம். இறைவனை பற்றி சொல்ற போது ஒவ்வொருத்தரும் ஒரு அடையாளம் சொல்லுகிறார்கள் என்றால் இறைவனுடைய தத்துவங்களை வெவ்வேறு மாதிரி சொல்லுகிறார்கள். கடவுள் படைக்கவில்லை. நேற்று கூட மேடத்தில் பேசியிருந்தேன். பிரம்மசூத்திரத்துல முக்கியமான கேள்வி அது. உலகத்தை ஏன் இறைவன் படைத்தான் என்பது ஒரு கேள்வி கேட்கிறாங்க. கேட்கிற பொழுது அவங்க என்ன பதில் சொல்றாங்க? பதிலா வர்ற பொழுது உலகத்தை இறைவன் படைக்கவில்லை முதல் விஷயம். எப்படி லோகாயி சொல்ற மாதிரியோ மீமாம்சை சொல்ற மாதிரி சொல்றான். உலகத்தை சாங்கியம் சொல்றான் உலகத்தை இறைவன் படைக்கவில்லைன்றான். ஏன்பா அப்படி சொல்ற என்று கேட்டால், உலகத்தை படைக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு விருப்பம் இருக்க வேண்டும் அல்லவா? அவங்க அப்படி எடுக்கிறாங்க. விருப்பம் இருக்க வேண்டும் அல்லவா? இறைவன் தான் விருப்பு வெறுப்பு இல்லாதவன் அல்லவா? உலகத்தை படைத்தான் என்று சொன்னால் அவன் விருப்பத்தோடு படைத்தான் என்று ஆகிவிடும், அல்லது வெறுப்போடு படைத்தான் என்று ஆகிவிடும். விருப்பு வெறுப்புக்குள்ளே அவன் அடக்கக்கூடாது. எனவே உலகத்தை அவன் படைக்கவில்லை. இது ஒரு பதில். இரண்டாவது பதில், அவருக்கு தனியாக இருக்கிறார், விளையாடுவதற்கு பொழுது போகவில்லை, எனவே விளையாட்டாக படைத்தார். எங்க பிரம்மசூத்திரத்துல விளையாட்டாக படைத்தார். விளையாட்டுக்காக படிச்ச பந்து ஆடுற மாதிரி படிச்ச குழந்தை பந்து ஆடுற மாதிரி விளையாட்டுக்காக படைத்தார். லீலா வினோதம் என்று அதை இவங்க நம்முடைய வைஷ்ணவ எடுத்துக்கிறாங்க. லீலா வினோதம்ன்றாங்க. அது லீலா வினோதம் என்று அலைகளா விளையாட்டுடையான் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று கம்பராமாயணத்து பாட்டு இருக்கு இல்லையா? விளையாட்டு என்று எடுத்துக்கிறாங்க. அப்போ ஏன் படைத்தான் என்பதற்கு அங்க நமக்கு விளக்கங்கள் கிடைக்கவில்லை என்று பார்க்கணும். அப்ப அதையும் பார்க்கிறோம்னா நாம் அதை மேற்கொண்டு யோசிக்கிறோம். விளையாட்டு என்று சொன்னது எதற்காக என்றால், சொல்றோம் விளையாட்டு தான், நீ சொல்ற மாதிரி விளையாட்டு அல்ல. உலகத்தை படைக்கிறார் என்று ஒரு எத்தையோ முக்கியமான காலம் இருக்கும். நீ சொல்ற மாதிரி விருப்பு வெறுப்புன்னு சொன்னா, தனக்காக படைத்தால் விருப்பு, தனக்காக படைத்தால் வெறுப்பு. அதான் அடிப்படை. தனக்காக என்ன செய்தாலும் விருப்பு வெறுப்பு தான். ஆனா மற்றவர்களுக்காக செய்கிற பொழுது அவருக்கு விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. அவருக்கு உதவ வேண்டும் என்ற பெருங்கருணை தான் காரணமா இருக்கும். அப்போ உலகத்தை படைப்பது உயிர்களுக்காக என்று நாம் இருக்கிறோம். அப்போ உயிர்கள் என்பது வேறுதான். உலகத்தை படைத்தால்தான் உயிர்கள் வாழ முடியும், அவனை அடைய முடியும் என்றெல்லாம் சிந்திக்கிற பொழுது 3 பொருள் நமக்கு தெரிகின்றது என்று பார்க்கிறோம். உலகம், கடவுள், உயிர்கள், உலகம் என்று 3ஆ இருக்குது. அந்த உயிர்களுக்காக உலகத்தை படைத்தான். கூட சொல்லியிருக்கோம் உங்களுக்கு, நான் கிறிஸ்துவ கல்லூரி இருந்தவன், அங்க சொல்ற விஷயம் அதுதான். மனு மகனை படைத்தான், மகனுக்காக உலகத்தை படைத்தான். அடிக்கடி சொல்றாங்க. மனுன்னா இறைவனை வச்சுக்கணும், மகன்னா உயிர்கள். மகனை படைத்தான், மகனுக்காக உலகை படைத்தான். உலகை ஏன் படைத்தான்? மகனுக்காக படைத்தான். சரி, மகனை ஏன் படைத்தான்? அது என்ன சொல்றாங்க? தன்னை வணங்குவதற்காக படைத்தான். எவ்வளவு பெரிய கஷ்டம் பாரு, எவ்வளவு பெரிய சுயநலமாக இருக்கு இல்லையா? தன்னை வணங்குவதற்காக உயிர்களை படைத்தான் சொன்னா, உயிர்களை படைத்தான் சொல்லிட்டா ஏன் படைத்தான் வந்துடும். அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லி ஆகணும். அதே போல ஒரே பொருள், ஒரே கடவுள் தான் இருக்கிறார் என்றால், ஒன்றுதான் பொருள் என்றால் ஏன் இருக்கிறார்னு கேள்வி வரும். அதுக்கு சரியான பதில் இருக்கணும். ஒரு பொருள் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். எனவே அதற்கெல்லாம் பதில் அங்க கிடையாது. உலகத்தை படைத்ததற்கு உயிர்களுக்காக படைத்தான், உயிர்களை படைத்தான் சொல்லிட்டா ஏன் படைத்தான் என்றும். எனவே அவையெல்லாம் குற்றத்தோடு இருக்கின்ற உயிர்கள், அந்த குற்றத்தை நீக்குவதற்காக உலகத்தை படைத்தான் என்று பார்க்கிறோம். இப்ப நமக்கு இந்த அடிப்படை அதுதான். அதான் அந்த மாநாட்டின் சொன்ன, நம்ம இதிலே அங்கே சொன்னது அதுதான் சொன்னேன் அடிப்படையா. அதாவது இறைவன் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் கருணை செய்கிறான்.
ஆனால் அவரவர் பக்குவத்திற்கு வினைக்கு ஏற்றார் போலத்தான் அது அமையுமே தவிர அவர் எல்லாரையும் தேர்ந்த வேண்டும் என்றுதான் ஆசை. ஒரே சமயத்தில் முத்திக்கு வந்துருங்கன்னு தான் கூப்பிடணும் ஆசை அவனுக்கு. நாம கூப்பிட்டா வரமாட்டோம். ஏன்னா நாம மட்டும் இல்லை, மாணிக்க வாசரே போல நீங்க அதை பார்க்கணும் இல்லையா? நீங்க அற்ற விட்டுருங்க. மாணிக்க வாசரை ஆட்கொண்டு வான்னு கூப்பிடுறார், கொஞ்சம் தயங்குறார். என்ன அதுதான் சொன்னேன், காரைக்கால மயிறு போச்சுது. மாணிக்க வாசகர் திருக்கோவையார் தான் வந்து நான் காரைக்கால மயிறு போனேன். மாணிக்க வாசகர் திருக்கோவையார் பாடியிருக்காருன்னா எப்ப பாடினார் என்றால் அமைச்சராக இருந்தபோது பாடினது. அதான் அந்த வேறுபாடு. ஏனென்றால் வரலாற்று நீங்க பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர்கள் சோழ நாட்டில் இருக்க சிதம்பரத்தை அடிக்கடி வணங்குவாங்க. இவருக்கு மாணிக்க வாசகருக்கு தில்லை மேலே பற்று உண்டு. அதனால என்ன செய்திருக்கு, அமைச்சர் இல்லையா, அதனால இப்போ ஒரு வேற்றொரு நாட்டில் அயல் நாட்டை வந்து நம்ம ஒரு நாட்டுக்கு வராங்க இல்லையா, அதே போல சோழ நாட்டில் பெர்மிஷன் அவருக்கு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, வந்தா விட்டுருன்னு. எனவே பாண்டியனும் மாணிக்க வாசகரும் அடிக்கடி சென்று தில்லை தரிசனம் செய்திருக்கிறார்கள். அது ஒரு சந்தேகம் கிடையாது. அது ரெண்டு பேரும் பக்தி. அந்த பாண்டியன் வரகுண பாண்டியன், அவனை பற்றி பெரிய அன்பின் வரகுண பாண்டியன், பெரிய அன்புன்றார். அவனுடைய அன்பு பேரன்பு புராணம் சொல்றார். மீன்கள்லாம் கண்டுச்சா அது நமச்சிவாயின்னு சொல்லுதுன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு பக்தன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கின்ற ஒரு அவனோடு சேர்ந்து அமைச்சர் போறாருன்னா நல்ல அறிவாளி அமைச்சரா இருந்திருக்கான்னு பாக்குறோம். அமாத்திய பிராமணர் சொல்லியிருப்பார், நாள்தோறும் வந்து நம்ம தரிசனம் பண்றாங்களே, இவர் மேல ஒரு பாட்டு எழுதக்கூடாது, நூல் எழுதக்கூடாதா என்று கேட்டிருப்பார். எழுதினா போதுன்னு சொன்னார். அழகான முறை நாயகன் நாயகி பாவம் தான் நம்முடைய முறை. அது சொன்னா நல்லா விளையும். அதுக்காக நாயகன் நாயகி பாவத்துல ஒரு புதிய இலக்கியம் படைக்க வேண்டும் என்று சிற்றிலக்கியமாக முதல் கோவை நமக்கு தமிழ்ல சைவ சித்தாந்தத்துடைய கொடை என்று பார்த்தீங்கன்னா பன்னிரு திருமுறை வரலாறு எழுதுகின்ற வெள்ளைவாரர் எழுதுறார். சிற்றிலக்கியங்களா நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்மளுது. உலா நம்முடைய தான் ஃபர்ஸ்ட், ஆதி உலா என்பது உலா நமக்குது. அதே மாதிரி பிள்ளைத்தமிழ் குலோத்துங்கல் பிள்ளைத்தமிழ் தான், ஆனா பாடியது ஒட்டக்கூத்தர், அவர் பெரிய சைவர். அது மாதிரி சிற்று அந்தாதி அம்மையார் காரைக்கால் அந்த 6ஆம் நூற்றாண்டு சொல்றாங்களா, 5 கூட வைத்துக் கொள்ளலாம், 6 தான். 6ஆம் நூற்றாண்டிலேயே அந்தாதி இரட்டைமணி மாலை என்று பாடியிருக்காங்க பார்க்கும். அப்போ சிற்றிலக்கியங்கள் எல்லாம் நமக்கு வளர்ந்தது சைவத்தால். இலக்கியங்கள் மற்றெல்லாம் இலக்கியங்கள் வளர்ந்தது பார்க்கணும். அதுல கோவையார் 400 பாடல் அவர் எழுதியிருக்கிறார் பார்த்து, அது எப்படி கோவை பாட வேண்டும் இலக்கணம் வேற சொல்றாரு. அதனால தான் எனக்கு திருக்கோவையார் படிச்சா புரியாது. ஏன்னா முதல் வருகின்ற கோவை அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு புரியாது. அதுல முக்கியமா ஒன்று, அதுல ஒரு வரி எல்லாம் தலைப்பு ஒரு வரி பாடுறாரு. உணர்ந்தார்க்கும் உணர்வறியோன்னு இருக்குது. உணர்ந்தார்க்கும் உணர்வறியோன்னா என்னன்னு புரிய மாட்டேங்குது. உணர்ந்தான்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் உணர்வு எப்படி, உணர்ந்தாருக்கு உணர்வு என்ன, அதுக்கெல்லாம் விளக்கம் எழுதுறாங்க. அது அப்புறம் சொல்ற விஷயத்த உணர்ந்தாருக்கு உணர்வு போல நல்ல எப்படி அதை அந்த பாட்டை எப்படி அணுக வேண்டும்னா அக இலக்கணம் தெரிந்தாதான் அந்த பாட்டு புரியும். இதெல்லாம் நமக்கு உள்ளது. அப்படி 400 பாட்டு ஏற்கனவே செய்திருக்கிறார். அப்ப ஏற்கனவே சிறந்த பக்தியுடையவர். அப்படி பக்தி உடையவர் மாணிக்க வாசகரை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று பெருமாள். வேற ஒண்ணு இல்லை, ஒரு குதிரை வாங்க போனா கூப்பிட்டுக்கல உடனே, ஏற்கனவே தெரியும். அதனால்தான் கோவையாருடைய ஸ்டைலுக்கும் திருவாசகம் ஸ்டைலும் உண்டு. திருவாசகம் வந்து இலக்கியம் கிடையாது, அவர் புலம்பல் அழுகை. அது திருக்கோவையார் அவர் பாடின இலக்கியம் நல்ல நல்லதா. ராஜாவா இருந்து அமைச்சராக இருந்து போகும்போது நல்ல இலக்கியமா கொண்டு கொடுக்கணும்னு சைவ இலக்கியம் கொடுத்திருக்காரு. அது வந்து நமக்கு திருக்கோவையார். இது அப்படி அல்ல. நீங்க அதனாலதான் திருக்கோவையாரை பற்றி சொல்ற பொழுதே ஆரணம் கான் என்பர் பாட்டு இருக்குங்க, அதை படிச்சோம்னா ஆரணம் கான் என்பர் அந்தனர், யோகியர் ஆகமத்தின் காரணம் கான் என்பர், காமுகர் காமன் அந்நூல் அகுதி என்பர், ஏரணம் கான் என்பர் எண்ணர், எழுத்தென்ற இன்புலவோர், எழுத்து என்ற இன்புலவோர், சீரணங்காய திருச்சிற்றம்பல கோவையை செப்பிடினே. திருச்சிற்றம்பல கோவை திருக்கோவையார். இதை சொன்னா ஆரணம்னா வேதம் சில பேர் சொல்லுவாங்களாம், சில பேர் ஆகம்னு சொல்லுவாங்களாம். காமுகர்கள் காம நன்னூல் நல்லா இருக்கு. காம நன்னூல் ரொம்ப அருமையா ரிஃபைன்டு ஃபார்ம்ல எழுதியிருக்காரு, காம நன்னூல் என்பார்கள். ஏரணம்னா தர்க்கம், ஏரணம் காணர் தர்க்கம் இருக்குது அதுன்னுவாங்க. எண்ணர் எழுத்து இலக்கியம் நல்ல இலக்கியம் என்று இன்புலோர் சொல்வார்கள். சீரணங்காய திருச்சிற்ற கோவை செப்பிடுனேன்னு சொல்றாருன்னா இவ்வளவும் சேர்ந்து ஒரு பாடி இருக்கிறான்னு பார்க்கணும். அப்ப ஏற்கனவே கனிந்த பக்தி அவருக்கு இருந்தனால்தான் அவரை ஆட்கொள்வதற்கு நேரம் பார்த்தான், குதிரை வாங்குவதையா வைத்தான், குதிரை வாங்க வைத்து ஆட்கொண்டான்னு பார்க்கும். இவ்வளவு தூரம் ஆட்கொண்டு வரமாட்டான்னு தெரியும் அவருக்கு, பெருமானுக்கு தெரியும், அதெல்லாம் கூப்பிட்டா வராமடம் தெரியும். ஆனா ஆட்கொண்டு விட்டுடும். அதாவது அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்து விட்டு விட்டாதான் நமக்கு ஒரு திருவாசகம் வரும். நீங்க எல்லாரும் எப்படிதான் நீங்க பார்த்தீங்கன்னா ஞான சம்பந்தனை ஞானப்பால் கொடுத்துட்டு விட்டுட்டு தானே போயிட்டார் அவரு. நாவுக்கரசு சூழ்நிலை கொடுத்து நாவுக்கரசு என்று நாம எல்லாம் நாம் மண்ணுகன்ட்டார். நீ உன் பதிகெல்லாம் பாடுன்னு ஆர்டர் கொடுத்துட்டார். பார்த்தீங்களா, கைலாயத்துக்கு போற போது நீ திரும்பி போகணும், பாட வேண்டியிருக்கு திருப்பி பண்ணார். சுந்தரை தடுத்தாட்கொண்டு விட்டுட்டு போயிட்டார், மாணிக்கம் அதை விட்டுட்டு போயிட்டார். என்றால் 400 பெருமக்களையும் ஆண்டு கொண்டு விட்டது நமக்கெல்லாம் வசதியாக போச்சு இல்லையா. நமக்காக அவளை தான் அந்த அருளை இழந்திருக்கிறார்கள். அவள் அது போக வேண்டிய அருளை இழந்து நமக்காக கொடுத்துருக்கான்னு பார்க்கும். அதனால
அவருக்கு இயல்பாக அந்த அன்பு இருந்தனால்தான் அங்கே ஆட்கொண்டான்னு பார்க்குறோம். அதெல்லாம் சித்தாந்தத்தில் வரலாறாக நமக்கு வாய்த்திருக்கிறது, இலக்கியங்களாக வாய்க்கிறது இல்லையா. அதனால நாயகன் நாயகி அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நாயகன் நாயகி பாவம் என்பது நம்முடைய ஞானசம்பந்தர் நீங்க எடுக்கும். ஞானசம்பந்த பெருமான் மாணிக்கவாசனுடைய அந்த கருத்து வைத்துக் கொண்டு தமிழ் இலக்கிய முறையிலே நாயகன் சிறந்ததல்லவா என்று அதுதான் உயர்ந்தது. அது ஏன் உயர்ந்தது என்று சொன்னால் நமக்கே நம்ம அனுபவம் பார்க்கலாம். நம்ம அப்பா கிட்ட அம்மா கிட்ட அன்பு செலுத்துகிறோம், தங்கை கிட்ட எல்லார்ட்டும் அன்பு செலுத்தும் உறவுல. ஆனால் நம்முடைய காதலி என்று சொன்னால் அது தனியா ஒரு அன்பு இல்லையா. நாள்தோறும் போய் பார்க்கறது, நாள்தோறும் பேசுறது. என்ன அப்பா கிட்ட நாள்தோறும் பேச மாட்டோம், அம்மா கிட்ட பேச மாட்டோம் இல்லையா. அவளை பார்க்கலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்பா உங்களை பார்க்கல ரொம்ப கஷ்டமா எங்கேயா எழுதுறமா நம்ம. இதெல்லாம் நடைமுறைகள். உறவிலே கூட நீங்க பார்த்தீங்கன்னா அந்த காதல் என்பதுதான் விட்டு கொடுக்கிறது என்பது அதுல வர்றதுனால தன் நலம் இழத்தல் என்ற உணர்ச்சி அங்கதான். எனவே தலைவன் தலைவி என்று வைத்தால் உயர்ந்த நிலையாக இருக்கின்றதுதான் அதை சொல்லியிருக்காங்க. வேற ஒரு காரணம், அந்த அன்பு என்பது தன்னை மறக்கின்ற ஒரு அன்பு. அப்பர் பெருமான் பாடுற பொழுது முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், பெயரை கேட்கிற பொழுதே ஒரு மாதிரி இதுதான் பெயர். அப்புறம் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள். இது என்ன வேடிக்கைன்னா, முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், என்ன பேரு அவருக்கு அப்படின்னா எல்லா பேரும் அவரு தாங்க, இந்த பேருன்னு கிடையாது, அதனால பேரே கிடையாது, எந்த பேருனா வச்சுக்கலாம் அப்படின்னா. இப்படி ஒரு ஆள் இருப்பானா முதல்ல இல்லையா. மூர்த்தி அவனுக்கு வண்ணம், ஆள் எப்படி இருப்பாரு, ஐயோ ஏன் கேட்கிற, பாம்பு போட்டுப்பாரு, சடை அடைஞ்சிருப்பாரு, சாமலை பூசிப்பாரு, சுடுகாட்டை விட்டு வரவே மாட்டாரு, தோலாடை, இதெல்லாம் மூர்த்தி அவனுக்கு வண்ணம். எந்த ஊர்ல இருக்கிறார், ஆரூர். எந்த ஊர்லயும் இருக்கிறார், யார் ஊர், எந்த ஊர்னா அவர் ஊர் மண்ணு கிடையாதா. சுந்தரம் அந்த பாடுறாரு இல்லையா, இருப்பது ஆரூர்னார். பெருமானே எந்த ஊர்லயா இருக்கிற, யார் ஊர்ல இருக்கிறீன்னு கேட்கிறார். ஆறு ஊர்னா யார் என்பது ஆறு வரும், யார் ஊர்ல இருக்கிற என்றார். இந்த மூன்று சொல்றார் இல்லையா. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், அதுவும் என்னன்னு தெரியல. மூர்த்தி அவனுக்கு வண்ணம், இந்த மாதிரி வண்ணம். எந்த ஊர், யார் சொந்த ஊரே தான், அது யார் ஊர்ல இருக்கிறார் என்றால் இப்படி ஒரு ஆளா. பெயர்த்தும் அவனுக்கு இவ்வளவு கேட்டும் கூட விலகவில்லை மனம். பெயர்த்தும் என்றால் இருந்தாலும் அவ்வவர் இல்லையா, இருந்தாலும் மீண்டும் அவனுக்கே பிச்சையானாள் என்றால் இந்த காதல் ஏன் வந்தது? படமா பாசமான ஒரு படம் பார்த்தீங்களா இல்லையா. கோபாலகிருஷ்ணன் டைரக்டர் அதுல ஒரு வசனம் வச்சிருப்பார். சரோஜா தேவி எப்படி கணேசனை காதலிப்பா. சரோஜா படக்காட்சி அப்பா கேட்பான், ஏமா நாளோறும் பாக்குறேன்றியே, அவர் பேர் என்னமா, தெரியாதுப்பா. எங்கம்மா வேலை பார்க்கறா, தெரியாதுப்பா. எந்த ஊருமா, இப்படி நாலஞ்சு கேள்வி, தெரியாதுப்பா. எதை கேட்டாலும் தெரியாதுன்றேவா, அவனையா நீ காதலிக்கிற, அதான்ப்பா காதல். தெரிஞ்சு கோடீஸ்வரன் நல்லா இருக்குது அப்படியே காதலிக்க முடியும்? காதல் என்பது பெயர் வராது, எங்க இருக்கிறான்னு தெரியாது, அதுதான் காதல். அதான் சொல்ல, பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானாள். நயமா போட்டார் அப்பர். ஏன்னா அவன் பித்தன், அவன் பைத்தியக்காரன் ஒரு பைத்தியக்காரன் தான் வேணும் இல்லையா. எனவே பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானாள் என்று சொல்லி கடைசியா சொல்ற பொழுது தன் நாமம் கெட்டாள், பெயர் போயிடுச்சுன்னு சொல்றாரு. அருமையான பாட்டு அந்த பாட்டு, எவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்குது இல்லையா. அதனால அடிப்படையாக பார்க்கிற பொழுது இந்த நாயகன் நாயகி பாட்டு, அந்த பாட்டு தன்னை நாயகியா வைத்துக் கொண்டு பாடுறது, அதைத்தான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தோட்டுடைய சிவியின் உள்ளம் கவர் கல்வன், அருமையான வரி. அந்த வரி நகைக்கூட்டம் செய்தான கல்வன் மகன் என்று கலித்தொகையில் ஒரு பாட்டு காதல்ல வரும். அதுபோல என்னுடைய மனதை கவர்ந்து கொண்டான் என்று, கல்வன் என்றால் உள்ளத்தை கவர்ந்து கொண்டான் ஒரு அர்த்தம். கல்வன் என்றால் எங்கே மறைந்திருக்கிறான் தெரியாது, ஆள் தெரியாது, வெளிப்பட மாட்டான், மறைந்திருப்பான். மறைந்திருக்கிறான் இருக்கிறான், மறைந்திருக்கிறான் என்று அர்த்தம். அதை பார்க்கிறோம். அப்புறம் நமக்கு ஏர் பறந்த என வெள்வெளை சோரை என் உள்ளம் கவர்கள்வன், என்னுடைய வளையெல்லாம் கண்டு போகிறது என்று சொன்னால் தன்னை பெண்ணாக பாவித்து கொண்டு பாடுறது நமக்கு. ஆனா ஒரு பெண்ணாக இருக்கின்றவள் இறைவனை கணவனாக அடையலாம் என்பது வைஷ்ணவம். அது வேறுபாடு இருக்கிறது. அதான் அந்த பாஞ்சராத்திரத்தில் இருக்கு. இதெல்லாம் மீறிக்கொண்டுதான் நம்ம சிவனடியை சேர்தல் என்று நாம் சொல்லி இருக்கிறோம் என்றால்
சைவமும் சைவ சித்தாந்தம் எவ்வளவு பண்பட்டு இருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் கொஞ்சம் நான் இதெல்லாம் மேலோட்டமா சொன்னது விஷயங்கள். இதுக்கெல்லாம் உள்ள பூந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஃப்ளா, எல்லாம் ஷேலோ. நீங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அடித்து ஷேட்டர் பண்ணிட்டு வரலாம், நமக்கு கவலைப்பட வேண்டிய இருக்குது. ஆனால் பெருமான் என்ன செய்யலாம், இப்படி இது படிமுறை சோபான முறைகளே இப்படி வந்தால்தான் புரியும்னுக்காக பெருமான் இந்த மதங்களை எல்லாம் வைத்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். சிவஞானபுரத்தில் மெய்கண்டார் அதான் சொல்றார். என்ன சொல்றார், இவையெல்லாம் தவறு என்று சொல்லாமல் இதையெல்லாம் சிறந்த தத்துவமாக சொல்லுகிறாயே அறியாமை உள்ள மாணவனே, மாணவனுக்கு தான் சொல்றாரு தவிர அவங்களே அறியாமைன்னு சொல்லு. சாங்கியனே அறியாதனே வா, லோகாயதனே அறியாதனேங்கவான்னு சொல்லுது. இதெல்லாம் பெரிய மதங்களாக இருக்கிறது என்று நீ புரிந்து கொள்ளாமல் இங்க வந்து கேட்கிற அறியாமையுடைய மாணவனை பேதாய் என்று ஒரு வார்த்தை சொல்றார். முதல்ல பேதாய் என்று தொடங்குறார். கடைசியில முடிக்கிற பொழுது பாட்டுல அவனுக்கு அந்த மாணவன் எல்லாவற்றையும் கேட்டதாலே சிவம் என்னும் அந்த தர, இங்க வந்த தரனாயிருந்தான் அங்க அந்த தரமாக மாறுகிறான் என்பதை ரொம்ப அழகாக சொல்லுகிறான்னு பார்க்கிறோம். அதெல்லாம் நம்ம நாளைக்கு மீண்டும் அதை பார்ப்போம்.